ஆர்மி, வெல்கம் பேக். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு மறுபடியும் ஒரு ஒன் ஷாட் இதை சஜஸ்ட் பண்ணது கீர்த்தி. ஐ ஹோப் உங்களுக்கு இந்த ஒன் ஷாட் பிடிக்கும்னு. இங்கே ஒரு சின்ன வீடு. அந்த வீட்டில் ஒரு 11th ஸ்டாண்டர்ட் படிக்கிற பொண்ணு அவங்க பாட்டி கூட இருக்காங்க. அந்த பொண்ணுக்கு அப்பா அம்மா கிடையாதுங்க. அவங்க சின்ன குழந்தையாக இருக்கும் போதே இறந்துட்டுக்குவாங்க. அவங்க பாட்டி தான் அவங்கள வளர்த்துருப்பாங்க. அந்த பொண்ணு வேறு யாரும் இல்லை, நம்ம வையன்தான். ஆமாங்க, நீங்கள் இந்த ஸ்டோரியில் 11th ஸ்டாண்டர்ட் தான் படிச்சுக்குவீங்க. உங்கள் பாட்டிக்கு ரொம்ப உடம்பு சரியில்லாத இருக்கும், ரொம்ப ஒரு மாதிரி கிரிட்டிக்கல் கண்டிஷனில் இருப்பாங்க. ஸோ அவங்க கடைசியாக ஒருத்தவங்களை மீட் பண்ணோன்னு சொல்லியிருப்பாங்க. வையன் வையன் மா வையன் அப்படின்னு கூப்பிடுவாங்க. நீங்கள் ஓடி வருவீங்க. என்னாச்சு பாட்டி, ஏதாவது வேணுமா, தண்ணி ஏதாவது குடிக்கிறியா அப்படின்னு. எனக்கு எதுவுமே வேணாம், என்னை பார்க்குறதுக்கு ஒரு முக்கியமானவங்க வராங்கன்னு சொல்லியிருந்தேனே, அவங்க வந்தாங்களா? இல்லை பாட்டி, இன்னும் இந்த மாதிரி யாருமே வரல. யார் பாட்டி அது? நம்ம சொந்தக்காரா? யார்? எனக்கு தெரியாத சொந்தக்கார் யார் இருக்காங்க அப்படின்னு கேட்குவீங்க. இருக்காங்க வையன், உனக்கு தெரியாத சொந்தக்காரங்க இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. இன்னும் கொஞ்ச நேரத்தில் உனக்கு தெரியும். அவங்க வரத்துக்காக தான் நான் என் உயிரை கையில் பிடிச்சின்னுக்கிறேன். பாட்டி, தயவு செஞ்சு இப்படியெல்லாம் பேசாத பாட்டி, எனக்கு பயமாக இருக்குது தெரியுமா? உனக்கு ஒன்றும் ஆகாதுன்னு நான் சொல்ல, நீ ஏன் இப்படியெல்லாம் யோசிக்கிற? நீ நல்லா சாப்பிட்டு டாக்டர் கொடுத்துருக்குற மருந்து மாத்திரையெல்லாம் எடுத்தாக்கா நீ சரியாயிடுவே பாட்டி. நீ மாதிரி ஆயிடு பாட்டி. நீ இப்படி இருக்கிறது எனக்கு சுத்தமாக பிடிக்கல தெரியுமா அப்படின்னு சொல்லுவீங்க. அப்போ உங்கள் பாட்டி உங்களையே பார்த்துட்டு, எந்த மருந்து மாத்திரையாலும் எந்த டாக்டராலையும் என்னை குணப்படுத்த முடியாது வையன். நான் உன்னை விட்டுட்டு போகிற டைம் வந்துடுச்சு வையன் அப்படின்வாங்க. அப்போ நீங்கள் பாட்டி ப்ளீஸ் பாட்டி அந்த மாதிரி பேசாத அப்படின்வீங்க. அதுக்குள்ளே ஒரு வாய்ஸு, நான் உள்ளே வரலாமா அப்படின்னு. நீங்கள் அந்த வாய்ஸ் வந்த டைரெக்ஷன்லேயே திரும்பி பார்க்குவீங்க. அங்கே ஒரு லேடி நின்றுக்குவாங்க. அப்போ உங்கள் பாட்டி அப்படின்னு சொல்லி கண்ணிலே சிக்னல் பண்ணுவாங்க. அப்போ அவங்களும் உள்ளே வருவாங்க. அவங்க உங்கள் பாட்டி பெட் பக்கத்தில் இருக்கிற சேர் மேலே உக்காந்துக்குவாங்க. நீங்கள் அவங்களே பார்த்துக்குவீங்க கன்ஃபியூஸ்டாக. ஏன்னா நீங்கள் இதுக்கு முன்னாடி அவங்கள பார்த்ததே இல்லை. உங்கள் பாட்டி அவங்களே பார்த்துட்டு, எப்படி இருக்கேம்மா, உனக்கு என்ன ஞாபகம் இருக்குல்ல அப்படின்னு கேட்பாங்க. அப்போ அந்த லேடி உங்கள் பாட்டியை பார்த்துட்டு, உங்களை ஞாபகம் இல்லாததா நீங்கள் கூப்பிட்ட உடனே இங்கே வந்தேனா அப்படின்னு கேட்குவாங்க. அப்போது, ரொம்ப நன்றிம்மா, நான் கூப்பிட்ட உடனே இங்கே வந்ததுக்கு. உங்ககிட்ட கொஞ்சம் முக்கியமான விஷயம் சொல்லணும். என்ன சொல்லுங்க? உங்கள் தம்பி, இதை பாருங்கள், எனக்கு தம்பி கிடையாது, எனக்கு வெறும் ஒரே ஒரு அண்ணா மட்டும்தான் அப்படின்வாங்க. அப்போ உங்கள் பாட்டி, நீ தம்பி இல்லைன்னு எவ்வளோ தடவை சொன்னாலும் உண்மையை மாற்ற முடியாதுமா. அவங்க உங்கள் தம்பி தான். அதுவும் இல்லாமல் உங்களுக்கு உங்கள் தம்பி மேலே எவ்வளோ பாசம் இருக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதனால தான் உங்கள் பெரிய அண்ணாவை கூப்பிடாம உங்களை கூப்பிட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அவங்க கன்ஃபியூஸ்டாக அவங்க பாட்டியை பார்த்துட்டு, சரி, என்னை எதுக்காக கூப்பிட்டீங்க அதை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது உங்கள் பாட்டி உங்கள் டைரெக்ஷனில் பார்த்துட்டு உங்கள் கையை பிடிச்சிட்டு, இது உங்கள் தம்பி பொண்ணு அப்படின்வாங்க. அந்த லேடி உங்களே ஒரு மாதிரி ஷாக்காக பார்க்குவாங்க. அவங்க கண்ணு ஃபுல்லாக டியர்ஸு. ஆனால் நீங்கள் அவங்களே ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்டாக பார்த்துன்னுக்குவீங்க. ஏன்னா உங்களுக்கு இன்றைக்கி தான் ஃபர்ஸ்ட் டைம் உங்கள் அப்பாவுக்கு ஒரு அக்கா இருக்காங்கன்ட்டு தெரிய வந்திருக்கோம். உங்கள் தம்பியோட ரத்தம், உங்கள் குடும்பத்தோட வாரிசு, இவ்வளோ உங்ககிட்ட ஒப்படைக்கிறதுக்கு தான் நான் உங்களை கூப்பிட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அவங்க உங்களையே பார்த்துன்னுக்குவாங்க. அவங்க கண்ணிலேருந்து டியர்ஸ் வந்துனே இருக்கும் கண்டினியூஸாக. அவங்க மேலே இருக்கிற கோவத்தை இந்த குழந்தை மேலே காமிச்சிடாதீங்க. இந்த குழந்தை சின்ன வயசுலேயே அப்பா அம்மாவே எழுந்துட்டா. நான் தான் அவளை வளர்த்துந்து. இப்போது நானும் அவளை விட்டுட்டு போகிறேன். தயவு செஞ்சு அவளை நல்லபடியாக பார்த்துக்கோங்க அப்படின்வாங்க. அப்போ நீங்கள், பாட்டி நீ என்னென்னமோ பேசாத, நான் யாரு கூட எங்கேயோ போக மாட்டேன், நீயும் எங்கேயோ போகிறதில்ல, நீ என் கூட தான் இருக்க போகிற அப்படின்னு சொல்லிவிட்டு உங்கள் பாட்டிக்கு நீங்கள் சொல்வீங்க. பட் அந்த லேடி மாத்திரம் உங்களையே பார்த்துன்னுக்குறாங்க. அவங்க கண்ணு கூட பிளிங்க் பண்ணினில்லை, அந்த மாதிரி பார்த்துன்னுக்குவாங்க. அப்படியெல்லாம் சொல்லாதடா தங்கோ, இவங்க தான் உங்கள் அத்தை, உங்கள் அப்பாவோட அக்கா. உனக்கு தெரியாத சொந்தக்காரன்னு சொன்னேன்ல, இவங்க தான். இன்னும்
நிறைய பேர் இருக்காங்க, உனக்கு போக போக தெரியும் வயன். நீ நல்லா பொண்ணாக இருக்கணும், நல்லா படித்து பெரிய ஆள் ஆகணும். சரியா வயன்? பாட்டி இப்போது போகிற டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கையை எடுத்து உங்கள் அத்தை கையில் கொடுத்துட்டு, தயவு செஞ்சு என் பேத்தியை நல்லா பார்த்துக்கோங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு இருமுவாங்க. பாட்டி ப்ளீஸ் பாட்டி, நீ ரெஸ்ட் எடு, அதிகமாக பேசாத, இரு நான் தண்ணி எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்வீங்க. பட் உங்கள் பாட்டி உங்களையே பார்த்து சிரித்து அப்படியே கண்ணை மூடிடுவாங்க. உங்களுக்கு பாட்டி எந்திரி, நீ டேப்லெட் போடுற டைம்னு இருந்தோம் ட்ராமா பண்ணியிருக்கிறியா? எந்திரி, நீ என்ன ட்ராமா பண்ணாலும் இப்போ நீ டேப்லெட் போடணும். எந்திரி பாட்டி ப்ளீஸ் பாட்டி, வெள்ளாடாத நீ அப்படின்வீங்க. அந்த லேடி வந்துட்டு உங்கள் பாட்டியை ஒரு மாதிரி ஷாக்காக பார்த்துன்னுக்குவாங்க. பாட்டிமா ஏந்திரி, நீ என் செல்லம் இல்லை, நீ என் அழகி இல்லை, எந்திரி பாட்டி ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நீங்களே பேசின்னுக்கிறீங்க. ஏன்னா உங்களுக்கு ஒரு மாதிரி ஷாக் ஆன மாதிரி ஆகிட்டுக்கோ. அப்போ அந்த ஆண்டி எந்திரிச்சு வந்து உங்கள் ஷோல்டரில் பிடிச்சி வயன் வயன் அப்படின்வாங்க. அப்போ நீங்கள் உங்கள் சென்ஸுக்கு வருவீங்க. அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி பாட்டி என்னை விட்டுட்டு போயிட்டாங்க. எனக்கு யாருமே இல்லை, அப்பா அம்மா கூட இல்லை, இருந்திருந்த ஒரே ஒரு பாட்டி மட்டும்தான். அவங்களே என்னை விட்டுட்டு போயிட்டாங்க. இப்போ நான் என்ன பண்ணுவேன்? ஆண்டி சொல்லுங்க ஆண்டி ப்ளீஸ், பாட்டியை எந்திரிக்கிறதுக்கு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவங்கள கட்டி பிடிச்சி ஜோராக அழுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடுவீங்க. அவங்களும் அழுதுன்னுக்குவாங்க, உங்கள் ஹெட்டை கேர்ஸ் பண்ணின்னுக்குவாங்க. சமாதானம் பண்ணிக்கோ வயன் அப்படின்வாங்க. பட் நீங்கள் மட்டும் எனக்கு பாட்டி வேணும், பாட்டி கண்ணை திறந்து பாரு பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு அழுதுன்னே இருக்குவீங்க. இப்படியே டைம் ஸ்கிப் ஆகும். உங்கள் பாட்டியோட அந்த லாஸ்ட் ரிச்சுவல்ஸ் எல்லாம் முடிச்சிருப்பாங்க. அந்த லேடி தான் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க உங்களுக்கு. நீங்கள் உங்கள் பாட்டி ஃபோட்டோ முன்னாடியே உக்காந்துன்னுக்குவீங்க அவங்களையே பார்த்துன்னு. அந்த லேடி வெளியே ஃபோனில் பேசின்னுக்குவாங்க. என்னால் நம்பவே முடியலங்க, என் தம்பிக்கு ஒரு பொண்ணு இருக்கான்றது எனக்கு தெரிஞ்சிருக்கல இவ்வளோ வருஷமா. அப்படியே என் தம்பி மாதிரியே இருக்காங்க. அவளை பார்த்த உடனே எனக்கு என் தம்பியை பார்த்த மாதிரி இருந்துச்சு. நான் அவளை என் கூட கூட்டிகிட்டு வந்துடுறேங்க, அவன் நம்ம கூடவே தங்கட்டும், அவளுக்கு யாருமே இல்லை அப்படின்வாங்க. அப்போ அவங்க இன்னொரு சைட்லேருந்து தாராளமாக கூட்டிகிட்டு வாமா, நம்மளுக்கும் எப்படியோ பொண்ணு இல்லை, அவளை நம்ம பொண்ணாக நினச்சி வளர்த்துக்கலாம். எப்போ வர நீ ஊருக்கு அப்படின்னு கேட்குவாங்க. நாளைக்கு ஒரு சடங்கு இருக்குது, அதை முடிச்சுட்டு ஒரு 2 டேஸில் பையனையும் கூட்டிகிட்டு வந்துடுறேங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அவங்களும் சரிம்மா, நானும் அந்த பொண்ணுக்கு கெஸ்ட் ரூம் ரெடி பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இவங்க இன்னொரு விஷயம், அண்ணாக்கு வயன் பற்றி தெரியக்கூடாது, தெரிஞ்சால் அவளை சும்மா விட மாட்டாங்க, அவளுக்கு ஏதாவது பிரச்சனை பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அவங்க நீ அதை பற்றியெல்லாம் கவலைப்படாத, பையன் யாருன்னு கேட்டால் ஏதாவது ஒன்று சொல்லி சமாளிச்சிடலாம். எங்கே தேவன் எங்கே, அவன் ஃபோனை ரிசீவ் பண்ண மாட்டேன்றான், எவ்வளோ தடவை அவனுக்கு கால் பண்ணுறது அப்படின்னு கேட்பாங்க. அப்போ அவங்க வீக்கெண்ட்ஸில் அவன் எங்கே வீட்டில் இருக்குவான் உனக்கு தெரியாதா, நாளைக்கு சாட்டர்டே, ஸோ இன்றைக்கி நைட்டு பார்ட்டின்னு போயிருக்கா, மேபி சண்டே ஈவினிங் வருவா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது சரிங்க, என் கால் ரிசீவ் பண்ணுறதுக்கு என்ன அவனுக்கு அப்படின்வாங்க. சரி நீ இன்னொரு தடவை ட்ரை பண்ணு, நானும் அவனுக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னு சொல்லி கால் கட் பண்ணிடுவாங்க. இப்படியே டைம் ஸ்கிப் ஆகும். ஆனால் உங்கள் கண்டிஷன் அப்படியே இருக்குது, சாப்பிடாம தண்ணி கூட குடிக்காமல் உங்கள் பாட்டி ஃபோட்டோவே பார்த்துட்டு அழுந்துகிட்டே இருக்கீங்க. பையன் ஏதாவது சாப்பிடுமா, நீ இப்படி உக்காந்து நான் அழுதுகிட்டே இருந்தாக்கா உங்கள் பாட்டி திரும்ப வந்துடுவாங்களா, அவங்களுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் தெரியுமா இப்போது உன்னை இப்படி பார்க்குறதுக்கு. உங்கள் பாட்டி இருந்திருந்தா உன்னை விட்டுக்குவாங்களா இவ்வளோ நேரம் சாப்பிடாதே இருக்கிறதுக்கு. ப்ளீஸ் பையன், அட்லீஸ்ட் உங்கள் பாட்டிக்காகவாவது கொஞ்சம் சாப்பிடு. இல்லை ஆண்டி எனக்கு பசி இல்லை. பையன் பசி இல்லைன்னு சொன்னால் எப்படிம்மா, கொஞ்சம் சாப்பிடு ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோர்ஸ் பண்ணி உங்களுக்கு சாப்பாடு ஊட்டி விட்டுருப்பாங்க. நீங்களும் கொஞ்சமாக சாப்பிட்ருப்பீங்க. சரி நான் வரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க பிளேட் எடுத்து உள்ளே போவாங்க. அப்போ அவங்க ஃபோன் ரிங் ஆகும், நீங்கள் பார்க்குவீங்க. பட் அவங்க வெளியே போயிட்டுக்குவாங்க ரூம்லேருந்து. அவங்க ஃபோன் ரிங் ஆகிட்டே இருக்கும் கண்டினியூஸாக. சரி நீங்கள் ரிசீவ் பண்ணுவீங்க ஃபோனை. ஹலோ அப்படின்னு சொல்லிவிட்டு. அப்போது ஹலோ யார் பேசுகிறது அப்படின்னு கேட்குவாங்க. நீங்கள் யார் பேசுகிறது, உங்களுக்கு யார்கிட்ட பேசணும், ஹலோ
அது எங்கள் அம்மாவோட ஃபோன். ஸோ ஆப்வியஸாக நான் எங்கள் அம்மாக்கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நீங்கள் அவங்க வெளியே இருக்காங்க, அவங்க வந்ததுக்கப்புறமா உங்களுக்கு கால் பண்ண சொல்கிறேன் அப்படின்னு சொல்வீங்க. அப்போ அவங்க ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ, நீங்கள் யாருங்க பேசுகிறது அப்படின்னு சொல்கிறதுக்குள்ளே நீங்கள் கால் கட் பண்ணிடுவீங்க. அப்போ அவங்க ஷிட் அப்படின்வாங்க. அவங்க பக்கத்தில் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன மச்சாச்சு, ஏன் அவ்வளோ ஃப்ரஸ்ட்ரேட் ஆகுற அப்படின்னு கேட்பாங்க. எங்கள் அம்மா கால் பண்ண மச்சா, யாரோ எடுத்தாங்க, யாருன்னு கேட்குறதுக்குள்ளே கால் கட் பண்ணிட்டாங்க. அவங்களுக்கு அவ்வளோ பேசிக் சென்ஸ் வேணவா யாருன்னு சொல்கிறதுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது விடு மச்சா, அவங்க எந்த பிஸியில் இருந்தாங்களோ, வா நம்ம பார்ட்டி என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது சடனாக நம்ம தேவங்களோட கையை வந்துட்டு ஒரு பொண்ணு டைட்டாக ஹோல்ட் பண்ணுவாங்க. மாமா வாங்க மாமா, நீங்கள் என்ன ஃபோனே பார்த்துன்னுக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதை பாரலையா, இப்படி கையை பிடிக்கிறது, ஹக் பண்ணுறது, இந்த மாதிரி கிரிஞ்சாலாம் பிஹேவ் பண்ணால் எனக்கு பிடிக்காதுன்னு உனக்கு தெரியும் தானே. மாமா நான் உன் முறை பொண்ணு மாமா, நான் உங்ககிட்ட க்ளோஸாக பழகுனா என்ன தப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. இதை பாரு, யாரனா இருக்கட்டும், எனக்கு தொட்டு பேசினா பிடிக்கிறதில்ல அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்குள்ளே தேயோங் ஃபோன் ரிங் ஆகும். அப்போது ஏய் தேயோங், உனக்கு எவ்வளோ தடவைடா கால் பண்ணுறது, எங்கே இருக்க நீ இப்போது அப்படின்னு கேட்பாங்க. அப்போ தேயோங், மா கூல்டவுன்மா, நான் என் ஃப்ரெண்டு வீட்டில் தான் இருக்கேன், ஜஸ்ட் ஒரு கெட் டுகெதர்மா, எல்லா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இங்கே தான் இருக்கோம் அப்படின்வாங்க. இதை பார்த்தேயாங், ட்ரிங்க்ஸ் ஏதாவது பண்ணுறது தெரிஞ்சிச்சு மாமா, அதெல்லாம் நான் பண்ண மாட்டேம்மா, உனக்கு என் மேலே நம்பிக்கை இல்லையாம்மா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ அவங்க அம்மா, உன் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது, ஆனால் சுற்றி இருக்காங்களே உன் ஃப்ரெண்ட்ஸு, அவங்க மேலே எனக்கு நம்பிக்கை இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படியே பேசிகிட்டு இருக்கும்போது லியா சடனாக மாமா மாமா கொடுங்க மாமா, நானும் பேசணும் அத்தைக்கிட்ட அப்படின்னு கேட்பாங்க. அப்போது ஓ லியா அங்கே தான் இருக்காளா அப்படின்னு கேட்குவாங்க. அப்போ தேங் ஆமாம்மா ஒரு நிமிஷம் இரு, அவள் பேசணுமா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் கொடுக்குவாங்க, ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்டே இல்லாத மாதிரி. அப்போது ஏ லியா, நீ எதுக்காகடி அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கேங் நடுவில் போகிற, அவங்க எல்லாருமே சீனியர்ஸ் டே, ஏன் உன் பேட்சில் யாரும் ஃப்ரெண்ட்ஸ் இல்லையா உனக்கு அப்படின்னு கேட்பாங்க. அப்போ அவங்க சரி அதை விடுங்க அத்தை, நீங்கள் எந்த ஊருக்கு போனீங்க, அதுவும் திடீர்னு அப்பா கேட்டுன்னு இருந்தார், எப்போ வருவீங்க அப்படின்னு கேட்குவாங்க. அப்போது அவங்க நான் சண்டே ஈவினிங்குள்ளே வந்துடுவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி இல்லையா, யூ கைஸ் என்ஜாய், நான் கால் கட் பண்ணுறேன், எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இவங்க சரி அத்தை பாய் அப்படின்னு சொல்லிட்டு கால் கட் பண்ணிவிடுவாங்க. அப்போ தேயோங் ஏ லூஸு, கால் எதுக்கிட்டி கட் பண்ணேன் அப்படின்னு கேட்குவாங்க. நான் அம்மா கிட்டே பேசணுமா இருந்துச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது விடுங்க மாமா, அத்தைக்கும் என்னமோ வேலை இருக்கா, நம்மளும் பார்ட்டி என்ஜாய் பண்ணலாம், நாளைக்கு கால் பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ தேயோங் மனசுலையே இதுக்கு முன்னாடி யார் கால் ரிசீவ் பண்ணதுன்னு கேட்கலான்னா அதுக்குள்ளே ஃபோனை கட் பண்ணி தொலைச்சிருக்கா ஈடியட் அப்படின்னு அவங்களே நினச்சின்னுக்குவாங்க. தேயோங்க்கு வந்துட்டு உங்கள் வாய்ஸ் ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணியிருக்கோம், அவங்களுக்கே தெரியாமல் ஏதோ ஒரு மாதிரி ஃபீல் ஆகிருக்கும் உங்கள் வாய்ஸ் கேட்ட உடனே. இப்போது தேயோங்கோட ஒரு குட்டி இன்ட்ரொடக்ஷன் பார்த்துடலாம். தேயோங் வந்துட்டு ஒரு பெரிய பிஸ்னஸ் மேனோட பையன், அவங்கள்ட்ட ஓன் கம்பெனி இருக்கும். அவங்க வந்துட்டு இப்போ போஸ்ட் கிராஜுவேஷன் பண்ணிக்குவாங்க, ஃபைனல் இயரில் இருக்குவாங்க. ஸோ நெக்ஸ்ட் இயர்லேருந்து அவங்க கம்பெனி டேக் ஓவர் பண்ணுறதுக்காக ரெடியாக இருக்குவாங்க. இப்போ நம்ம ஸ்டோரி கண்டினியூ பண்ணிடலாம். இப்படியே டைம் ஸ்கிப்பாக இருக்கும். சண்டே மார்னிங் இப்போ நீங்கள் கொஞ்சம் பெட்டராக ஃபீல் பண்ணின்னுக்குவீங்க. எவ்வளோ நாள் தான் இப்படி அழுதுகிட்டே உட்காந்துன்னுக்கிறது, மண்டேலேருந்து நீங்களும் ஸ்கூலுக்கெல்லாம் போகணும். இப்போ நீங்கள் தேவங்களோட அம்மா கிட்டே போயிட்டு ஆண்டி உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்வீங்க. என்னம்மா அப்படின்னு கேட்குவாங்க. அப்போ நீங்கள் தேங்க்ஸ் ஆண்டி அப்படின்னு சொல்வீங்க. அதுக்கு அவங்க எதுக்குமா, இல்லை ஆண்டி நான் இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் இருக்கும்போது என் கூடவே இருந்து என்னை கன்சோல் பண்ணதுக்காக தான் ஆண்டி, நீங்கள் மட்டும் இல்லாத இருந்தால் நான் என்ன பண்ணியிருந்துக்குவேன்னு எனக்கு தெரியாது. இப்போ நான் பெட்டராக ஃபீல் பண்ணுறேன் ஆண்டி, நீங்கள் உங்கள் ஊருக்கு கிளம்பலாம், பாவம் நீங்கள் கூட உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் விட்டுட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்வீங்க. அப்போது அவங்க உங்களே ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்டாக பார்த்து நான் தனியாக போகிறேன்னு யார் சொல்லுந்து, நீயும் என் கூட வர அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நீங்கள் ப்ளீஸ் ஆண்டி அது மாத்திரம் சொல்லாதீங்க, நான் இங்கே இருந்துடுறேன், எங்கள் அப்பா அம்மா பாட்டி இருந்த வீடு ஆண்டி, ப்ளீஸ் என்னை மட்டும் கூப்பிடாதீங்க. பையன் என்ன விளாடுறியா, தனியாக எப்படி இருப்பேங்க, அதுவும் இல்லாமல் உங்கள் பாட்டி உன்னை நல்லா பார்த்துக்க வேண்டிய பொறுப்பை என்கிட்ட ஒப்படைச்சிட்டு போயிருக்காங்க, அப்படியெல்லாம் உன்னை தனியாக விட்டுட்டு போக முடியாது, நீ வரதா இருந்தால் நான் போகிறேன், இல்லைன்னா நானும் இங்கே தங்கிடுவேன் அப்படின்வாங்க. அப்போ நீங்கள் ஆண்டி ப்ளீஸ் ஆண்டி என்னை புரிஞ்சுக்கோங்க, நான் இந்த வீடை விட்டுட்டு வர மாட்டேன் ஆண்டி. இதை பார் வையன், உங்கள் பாட்டியோட கடைசி ஆசை இதை கூட நீ நிறைவேற்ற மாட்டியா, உன்னோட பாட்டி அவங்களுக்காகவாவது என் கூட வா வையன்,
நீ டிகிரி முடிக்கிற வரைக்கும் என் கூட இரு, அதுக்கப்புறமா நீ ஒரு நல்ல ஜாபை பார்த்துட்டு நீ இண்டிபெண்ட்டாக இருக்கலாம், அப்போ நான் உன்னை ஃபோர்ஸ் பண்ண மாட்டேன் என் கூட இருக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நீங்கள் உங்கள் பாட்டி ஃபோட்டோவை பார்க்குவீங்க. அதுக்கப்புறமா சரி ஆண்டி அப்படின்னு சொல்வீங்க. நீங்களும் உங்கள் திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிக்கிட்டு உங்கள் அத்தை கூட கிளம்பிடுவீங்க. இப்போது உங்கள் அத்தை வீட்டுக்கிட்டே இருக்கீங்க, அதாவது தேவாங்கோட வீட்டுக்கிட்ட. உங்களுக்கு ஃபுல் நர்வஸ் அஃப்கோர்ஸ் இருக்கவங்க. ஏன்னா ஒரு 17 இயர்ஸ் பொண்ணு, இவ்வளோ நாள் அவங்க பாட்டி கூட நல்லா சந்தோஷமாக இருந்தவங்க திடீர்னு அவங்க பாட்டி இல்லாத ஆயிட்டாங்க. சடனாக ஒரு லேடியை அத்தைன்னு இன்ட்ரடியூஸ் பண்ணி அவங்க கூட தான் இருக்கணும்னு வேறு சொல்லிட்டாங்க. நீங்கள் உங்கள் அத்தை கூட உள்ளே போவீங்க. உள்ளே போன உடனே ஆப்போசிட் டைரெக்ஷன்லேருந்து ஒருத்தவங்க ஓடி வந்து உங்கள் அத்தையை ஹக் பண்ணுவாங்க. லியா, நீ என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்குவாங்க. அத்தை, நான் மட்டும் வரல, அப்பா அம்மா எல்லோரும் இருக்காங்க வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களே பார்த்துட்டு இது யார் அத்தை அப்படின்னு கேட்குவாங்க. அப்போது நான் சொல்கிறேன் வா உள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போவாங்க. அவங்க அண்ணா அண்ணி இருப்பாங்க, அதாவது லியாவோட அப்பா அம்மா. நீங்கள் மெதுவாக எல்லாரையும் பார்க்குவீங்க. பட் சடனாக தேவங்க பார்க்கும்போது அவங்க வந்து உங்களையே பார்த்துன்னுக்குவாங்க, ஃபுல் இன்டென்ஸாக பார்த்துன்னுக்குவாங்க. உங்களுக்கு ஃபுல் நர்வஸ் ஆகிடும். நீங்கள் உங்கள் பேக்கை டைட்டாக பிடிச்சின்னுக்குவீங்க. அப்படியே மெதுவாக அவங்க அத்தை பின்னாடி போய் ஒழிஞ்சு நின்றுக்குவீங்க. அந்த ஆக்வர்ட் சைலன்ஸ் அண்ட் அந்த சுச்சுவேஷன் பிரேக் பண்ணுறதுக்கு தேவங்கோட அப்பா, வாமா ஏன் அங்கேயே நின்றுட்ட அப்படின்வாங்க. அப்போ தேவங்கோட அம்மா, இல்லைங்க, அண்ணாவை பார்த்த உடனே அப்படியே ஷாக் ஆகிட்டேன், என்ன அண்ணா நீ திடீர்னு வந்துக்கிற அப்படின்னு கேட்குவாங்க. அப்போது அது ஒன்றும் இல்லைம்மா, பிஸ்னஸ் ட்ரிப் முடிச்சுட்டு வந்துட்டு உன்னை மீட் பண்ணலான்னு நினச்சிட்டு இருந்தேன். அப்போ தான் லியா சொன்னால் அத்தை சண்டே ஈவினிங் எல்லாம் வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதனால தான் உன்னை பார்த்துன்னு பேசிட்டு போகலான்னு வந்தோம். எங்கே போயிருந்தேன், என்ன அந்த மாதிரி வேலை உனக்கு அப்படின்னு கேட்பாங்க. அப்போ அவங்க அது வந்து அண்ணா அப்படின்வாங்க. அப்போ சடனாக லியாவோட அம்மா, ஆமாம் யார் அது அந்த பொண்ணு அப்படின்னு கேட்பாங்க. அப்போது அது வந்து அண்ணி அப்படின்னு சொல்லிட்டு தேவங்கோட அம்மா ஒரு மாதிரி ஸ்டாமர் பண்ணிக்குவாங்க, என்ன சொல்லணுன்னே தெரியாது அவங்களுக்கு. அப்போ சடனாக தேவங்கோட அப்பா, அது அது வந்து என் தூரத்தை சொந்தக்கார பொண்ணு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ எல்லோரும் ஒரு மாதிரி ஷாக்காக அவங்க அப்பாவே பார்க்குவாங்க. தேவங்கோட அம்மா கூட அவங்களே பார்த்துன்னுக்குவாங்க. அப்போ அவங்க கண்ணிலே சிக்னல் பண்ணுவாங்க வேறு வழி இல்லைன்ற மாதிரி. அப்போ லியாவோட அப்பா, என்னம்மா அப்படி சொல்கிறீங்க, உங்கள் சொந்தக்கார பொண்ணா, யார், எங்களுக்கு தெரியாத சொந்தக்காரு அப்படின்னு கேட்குவாங்க. இல்லை, தூரத்து சொந்தக்காரு. அந்த பொண்ணுக்கு அப்பா அம்மா இல்லை, அவள் சின்ன பொண்ணாக இருக்கும் போதே இறந்துட்டாங்க, பாட்டி தான் பார்த்துன்னு இருந்தாங்க. இப்போ பாட்டியும் ரீசெண்டாக இறந்துட்டாங்க, தனியாக இருக்கா, பாவம், ரொம்ப சின்ன பொண்ணு, அதனால தான் எங்கள் வீட்டிலே தங்கிட்டோன்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்துட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ லியோட அப்பா, ஓ அப்போ இந்த பொண்ணை கூட்டிகிட்டு வர்றதுக்காக தான் நீ ஊருக்கு போயிருந்தியா அப்படின்னு கேட்பாங்க. அப்போ அவங்க, ஆமாம் அண்ணா, இவருக்கு என்னமோ இம்பார்ட்டண்ட்டான ஒரு மீட்டிங் இருந்துச்சு ஆஃபீஸில், இவரால் போக முடியலன்னு தான் நான் போனேன் அப்படின்னு சொல்லுவாங்க. டைமும் ஸ்கிப்பாக இருக்கும், அவங்களும் எல்லாம் வீட்டுக்கு கிளம்பிட்டுக்குவாங்க. இது எல்லாத்துக்கும் நடுவில் தேவங்க வந்துட்டு ஒரு லைட் டவுட் வந்துட்டுக்கோ, ஏன்னா அப்பாவோட தூரத்து சொந்தக்கார் யாருன்ற மாதிரி. அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னா, நீங்கள் ஒன்றுமே பண்ணாமல் நம்ம தேவங்கோட அட்டென்ஷன் உங்கள் பக்கம் திருப்பிட்டுக்குவீங்க. இன்றைக்கி உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டே ஆஃப் ஸ்கூல். ஆமாங்க, உங்கள் அத்தையும் மாமா 2 பேரும் அங்கேயே உங்களை அட்மிஷன் பண்ணியிருப்பாங்க. தேவங் அப்புறமா லியா படிக்கிற அதே காலேஜ் கேம்பஸ்லேயே ஒரு ஸ்கூலும் இருக்கும், அதே ஸ்கூலில் தான் உங்களை அட்மிஷன் பண்ணியிருப்பாங்க. உங்களுக்கு கொஞ்சம் ஹாப்பி, சேட் அண்ட் ரொம்ப நர்வஸாக இருக்கும், மிக்ஸ்ட் எமோஷன். ஏன்னா ஸ்கூலுக்கு மறுபடியும் போகிறீங்கன்றது ஒன்று, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மிஸ் பண்ணியிருக்குவீங்க, அது ஒன்று, நியூ அட்மிஷன் வேறு, கொஞ்சம் ரிச்சான பசங்க படிக்கிற ஸ்கூலு, அவங்கெல்லாம் உங்களை எப்படி அக்செப்ட் பண்ணுவாங்கன்ற ஒரு பயம் இருக்கும். இப்போது தேயாங் அவங்க அம்மா அப்பா பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுக்குவாங்க. அப்போ தேயாங்கோட அப்பா, பையன் வரலையா அப்படின்னு கேட்குவாங்க. அப்போ அவங்க அம்மா, இல்லைங்க, அவளை நான் எவ்வளவோ ஃபோர்ஸ் பண்ணி பார்த்தேன், அவள் பிரேக்ஃபாஸ்ட் வேண்டான்னு சொல்லிட்டான், காலேஜுக்கு ரெடி ஆகிறேன்னு சொல்லிட்டு ரெடி ஆகின்னுக்கிறா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அவங்க அப்பா, நீ என்னம்மா அவன் வேணான்னு சொல்லுந்தோ அப்படியே சும்மா விட்டுட்டு வந்துட்டியா அப்படின்னு கேட்குவாங்க. அப்போது இல்லைங்க, நான் அவளுக்கு பிரேக்ஃபாஸ்ட் ஆனிக்கிட்டே கொடுத்து அனுப்பிட்டேன், அவள் ஆனிக்கிட்ட ரொம்ப க்ளோஸாக இருக்கா, இல்லை எப்படியாவது வையனுக்கு சாப்பிட வச்சிருவா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ சடனாக அப்பா, வையன் உங்களுக்கு எப்படி சொந்தம் அப்படின்னு கேட்குவாங்க. அப்போ அவங்க அப்பா சடனாக, எதுக்கு கேட்குற, இல்லை தூரத்து சொந்தக்கார் பொண்ணுன்னு சொன்னீங்களே, உங்கள் சொந்தக்கார் ஆல்மோஸ்ட் எல்லாருமே எனக்கு தெரியும், இது யாருப்பா தூரத்து சொந்தக்கார் அப்படின்னு கேட்குவாங்க. அப்போ அவங்க அப்பா, உனக்கு தெரியாத சொந்தக்கார் இருக்காங்க தேயம், அவங்க பொண்ணு அப்படின்னு சொல்லுவாங்க. அவள் எனக்கு என்ன முறை அப்படின்னு கேட்குவாங்க.
அப்போ அவங்க அம்மா ஏன் திடீர்னு முறையெல்லாம் கேட்குற அப்படின்னு கேட்பாங்க. அப்போது இல்லைம்மா, காலேஜில் என்னை யாராவது கேட்டால் இன்ட்ரடியூஸ் பண்ணோம்ல, அதனால தான் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அவங்க அப்பா கசின் சிஸ்டர்னு இன்ட்ரடியூஸ் பண்ணு அப்படின்னு சொல்லுவாங்க. என்னது சிஸ்டரா அப்படின்னு அவங்க மனசுக்குள்ளே நினச்சிக்குவாங்க தேயோங். அப்போ சடனாக அவங்க அம்மா சிஸ்டர் இல்லை தேயோங், அவள் உனக்கு முறை பொண்ணு அப்படின்னு சொல்லுவாங்க. தேயோங்க்கு இதை கேட்டு ஃபுல் ஹாப்பி ஆகிடுவாங்க. பட் வெளியில் காமிக்க மாட்டாங்க. அதுக்குள்ளே நீங்கள் வருவீங்க கீழே. ஆண்டி அங்கிள் நான் ஸ்கூலுக்கு கிளம்புறேன் அப்படின்னு சொல்வீங்க. அப்போ தேயோங் உனக்கு ஸ்கூல் அட்ரஸ் தெரியுமா அப்படின்னு கேட்குவாங்க. நீங்கள் ஃப்ளோரையே பார்த்துட்டு அப்படின்னு ஹெட் நோட் பண்ணுவீங்க இல்லைன்னு சொல்லிவிட்டு. அப்போ தேயோங்கோட அம்மா டிரைவர் அங்கிள்கிட்ட சொல்லியிருக்கேன் ஸ்கூலுக்கு ட்ராப் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ தேயோங் அம்மா நானும் அங்கே தானே போகிறேன், அவளை நானே கூட்டிகிட்டு போய் ட்ராப் பண்ணிடுறேன் விடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க அம்மா அப்பாவுக்கு வந்து பயங்கர ஷாக்கு. ஏன்னா தேயோங்கே வாலண்டரியாக வயனை ட்ராப் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம வயன் ஃபுல் நர்வஸ் ஆகிடுவாங்க. ஏன்னா அவங்க கூட எப்படி போகிறதுன்னு. இல்லை பரவாயில்லைங்க அண்ணா, நானே போய்க்கிறேன் அப்படின்னு சொல்வீங்க. அப்போ தேயோங் ஐயோ அண்ணான்றாலே, இது பார் வயன், நான் உனக்கு அண்ணா கிடையாது, நீ என் பேர் சொல்லி கூப்பிட்டு இல்லைன்னா சீனியர்னு கூப்பிடு அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களோட அம்மா அப்பா ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துன்னு ஒரு மாதிரி டீஸ் பண்ணுற மாதிரி ஸ்மைல் பண்ணிக்குவாங்க. ஏன்னா அவங்களுக்கு கொஞ்சம் லைட்டாக டவுட் வந்திருக்கோம் தேயாங்கோ வயன் மேலே சம்திங்னு. அப்போ தேயாங்கோட அம்மா வயன் நீ பேசாமல் தேயாங் கூடவே போ, இன்றைக்கி ஃபர்ஸ்ட் டே வேறு, உனக்கும் கொஞ்சம் நர்வஸாக இருக்கும், அதுவும் இல்லாமல் நீ தேயாங்கோட தங்கச்சின்னு தெரிச்சா அங்கே உனக்கு யாரும் ட்ரபிள் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க, வேணும்னு டீஸ் பண்ணுற மாதிரி. அப்போ தேயாங்மா அவள் ஒன்றும் எனக்கு தங்கச்சி கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்துட்டு உங்களுக்கு ஹர்ட் ஆகும். ஏன்னா அவங்க வந்து உங்களுக்கு தங்கச்சின்னு சொல்கிறதுக்கு கூட இஷ்டம் இல்லைன்ற மாதிரி நீங்கள் நினச்சிக்குவீங்க. பட் தேயாங்கே வேறு மீனிங்கில் சொல்லினுக்குவாங்க. நீங்களும் வேறு வழி இல்லாமல் தேயாங் கூட போவீங்க. அங்கே பார்த்தா ஒரு பெரிய பைக் நின்றுக்கோ. தேயாங் அது மேலே போய் உக்காந்துட்டு உங்களே ஏற சொல்லுவாங்க. நீங்களும் ஹெசிடேட் பண்ணி ஏறி உக்காந்துக்குவீங்க. அவங்க உங்களுக்கு ஒரு ஹெல்மெட் தருவாங்க. பத்திரமா என்னை பிடிச்சின்னு உக்காரு அப்படின்னு சொல்லுவாங்க. பட் நீங்கள் அந்த சைடில் ஹோல்ட் பண்ணுறது இருக்கும் இல்லை, பைக்கில் அத்தை பிடிச்சின்னுக்குவீங்க டைட்டாக. அப்போ தேயாங் சடனாக மூவ் பண்ணுவாங்க பைக்கை. அந்த இம்பேக்ட்டுக்கு நீங்கள் போய் டக்குன்னு தேயாங்கோட ஷோல்டரை ஹோல்ட் பண்ணுவீங்க. அப்போ தேயாங் வந்துட்டு ஸ்லைட்டாக ஸ்மைல் பண்ணி ஸ்மோக் பண்ணிவிட்டு அப்படியே அங்கேருந்து போயிருப்பீங்க. ஸ்கூலும் ரீச் ஆகிருப்பீங்க. உங்களை ஸ்கூல்கிட்ட ட்ராப் பண்ணிவிட்டு தேயாங் இங்கே பரவாயன், உனக்கு ஏதாவது ப்ராப்ளம் ஏதாவது வேணும்னா பக்கத்து பில்டிங்கில் தான் இருப்பேனா, அங்கே வந்து கேளு அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்க சீனியர், தேங்க்ஸ் அப்படின்னு சொல்வீங்க. அப்போ தேயாங் உங்களையே பார்த்து ஸ்மைல் பண்ணிவிட்டு பாய், ஆல் த பெஸ்ட் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க அங்கேருந்து கிளம்பியிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் டே ஸ்கூல் உங்களுக்கு ரொம்ப நல்லா இருந்திருக்கும். யாருமே உங்களை ட்ரபிள் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஏன்னா எல்லாருமே தேயாங்கோட கசின் சிஸ்டர்னு நினச்சிட்டு. அதில் ஒரே ஒரு பொண்ணு சாரான்றவங்க வந்துட்டு உங்கள் வைபுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி இருப்பாங்க. அவங்க ரொம்ப க்ளோஸ் ஆகிடுவாங்க. டே டைம் ஸ்கிப்பாக இருக்கோ ஈவினிங்காக இருக்கோ தேயாங் வந்துட்டு உங்கள் ஸ்கூல் கேட் முன்னாடி உங்களுக்காக வெயிட் பண்ணி நின்றுக்குவாங்க. அவங்க தான் உங்களை வீட்டுக்கோ கூட்டிகிட்டு வந்து ட்ராப் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் வீட்டில் இன்னும் யார் கூடவும் கம்ஃபர்டபுளாக இருக்க மாட்டீங்க. ஹானி இந்த வீட்டோட ஹெட்மேட், அவங்கக்கிட்ட உங்களுக்கு மதர்லி ஃபீலிங் கிடைச்சிருக்கோ. அவங்க கூட தான் நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட் டின்னர் எல்லாம் சாப்பிட்டுக்குவீங்க. அத்தை கூட ஒன்றும் சொல்லியிருக்க மாட்டாங்க. ஏன்னா உங்களுக்கும் கொஞ்சம் டைம் வேணும்னு சொல்லி உங்கள் அத்தை உங்கள் ரூம்குள்ளே வருவாங்க. உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்னு சொல்லி இந்த வயன் அப்படின்னு சொல்லி ஒரு பாக்ஸ் தருவாங்க. என்ன ஆண்டி இது, புது மொபைல் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நீங்கள் அது தெரியுது ஆண்டி, என்கிட்ட எதுக்காக கொடுக்குறீங்க, உனக்கு தேவைப்பட வயன் எமர்ஜென்சிக்கு வச்சுக்கோ. இல்லை ஆண்டி பரவாயில்ல, எனக்கு மொபைலெல்லாம் ஒன்றும் தேவையில்லை. பையன் ஏன் பையன் இப்படி பிஹேவ் பண்ணுற, நான் உன் அத்தைடி, எதுக்காக யாரோ வீட்டில் இருக்கிற மாதிரி இருக்கிற நீ, மேட்ஸ்க்கு கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுற அளவுக்கு கூட என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது இல்லையே வையன், நீ உனக்கு என்ன பிரச்சனை வையன் என்கிட்ட சொல்லு அப்படின்வாங்க. பிரச்சனை எதுவும் இல்லை ஆண்டி, என்னால் தான் உங்களுக்கு பிரச்சனை ஆண்டி, நான் உங்களுக்கு ஒரு பேர்டனாக இருக்கேன். அங்கிளும் நீங்களும் அன்றைக்கி என்னால் தானே உங்கள் அண்ணாக்கிட்ட போய் சொன்னீங்க, அதுதான் எனக்கு ஒரு மாதிரி வருத்தமாக இருக்கு ஆண்டி. அப்போ அவங்க பையன் நம்ம அப்படி எதுக்கு சொன்னோன்னா அப்படின்வாங்க. அப்போ நீங்கள் எனக்கு தெரியும் ஆண்டி, அவங்களால எனக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாதுன்னு தான் நீங்கள் அப்படி சொன்னீங்கன்னு. நீங்கள்லாம் எங்கள் அப்பாவை இவ்வளோ வெறுக்கிற அளவுக்கு எங்கள் அப்பா என்ன தப்பு செஞ்சாருன்னு எனக்கு தெரியாது. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் எங்கள் அப்பா எனக்கு ஹீரோ ஆண்டி. எங்கள் அப்பாவை வெறுக்கிற ஜனங்க கூட நான் எப்படி ஆண்டி சந்தோஷமாக இருக்க முடியும். அதுவும் இல்லாமல் எங்கள் அப்பா அவர் ஒரு அனாதைன்னு தான் என்கிட்ட சொல்லியிருந்தார். இப்போது திடீர்னு எங்கள் அப்பாவுக்கு ஒரு அக்கா இருக்காங்க, ஒரு அண்ணா இருக்காங்க, இவ்வளோ பெரிய ஃபேமிலி இருக்குன்னா என்னால் அக்செப்ட் பண்ண முடியாது ஆண்டி. பாட்டியோட கடைசி ஆசை இருந்தால் நான் உங்கள் கூட வந்தேன், இல்லைன்னா நான் உங்கள் கூட நிச்சயமாக வந்திருக்க மாட்டேன் ஆண்டி. ஃபஸ்ட்டு நான் உங்கள் மேலே பேர்டனாக இருக்கேன்ற ஒரு கில்ட்டு ஃபீலிங்கில் இருக்கேன். அதில் இந்த மாதிரி இதெல்லாம்
வாங்கி கொடுத்து எதுக்காண்டி என்னை இன்னும் கில்ட் ஃபீல் பண்ண வைக்கிறீங்க? எனக்கு இதெல்லாம் எதுவுமே வேணாம் ஆண்டி அப்படின்னு சொல்வீங்க. அப்போ அவங்க உங்ககிட்ட வந்துட்டு உங்கள் சீக்ஸை பிடிச்சிட்டு, இதை பார்வையன், என் தம்பி எந்த தப்பு பண்ணல, அவனை நான் வெறுக்கவே இல்லை, சூழ்நிலை என்னையும் என் தம்பியோ பிரிச்சிச்சு, இப்போ என் தம்பி பொண்ணு கிடைச்சிருக்கா, கண்டிப்பாக நான் உன்னை விட மாட்டேன், நீ என் கூட தான் இருந்தாகணும் வையன், கொஞ்ச நாள் பொறுத்துக்கோ வையன், எல்லார் முன்னாலேயும் உன்னை என் தம்பி பொண்ணு இன்ட்ரடியூஸ் பண்ணுற டைம் வரும், இப்போ ப்ளீஸ் இந்த அத்தைக்காக இந்த ஃபோன் வாங்கிக்கோ வையன், இது உனக்கு ரொம்ப தேவைப்படும் அப்படின்வாங்க. நீங்களும் வேறு வழி இல்லாமல் வாங்கிக்குவீங்க, ரொம்ப ரிக்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க இல்லைங்களா அதுக்கு. இதை பார்வையன், நீ எத்தையும் மண்டலை போட்டு குழப்பிக்காத, உன்னோட கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லாக ஸ்டடீஸ் மேலே வை, இப்போ படுத்து தூங்கு, குட் நைட் அப்படின்னு சொல்லிவிட்டு உங்கள் ரூம்லேருந்து வெளியே போவாங்க. பட் அவங்க வெளியே போன உடனே அவங்களுக்கு ஒரு பெரிய ஷாக்கு. ஏன்னா தேவங்க வந்துட்டு நின்றுக்குவாங்க அந்த ரூம் டோருக்கு முன்னாடி. அவங்க 2 கையும் பேண்ட் பாக்கெட்டில் போட்டு அவங்க அம்மாவையே பார்த்துன்னுக்குவாங்க. அவங்க அம்மாவுக்கு ஒரு மாதிரி ஷாக் ஆகிடும். தேவங், நீங்கள் என்ன பண்ணுற அப்படின்னு. அம்மா உங்ககிட்ட நான் பேசணும் அப்படின்வாங்க. அப்போ அவங்க அம்மா, சரி வா எங்கள் ரூமுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க ரூமுக்கு கூட்டிகிட்டு போவாங்க. அங்கே அவங்க அப்பா கூட இருப்பாங்க. என்ன தேயாங், இவ்வளோ நேரத்தில் இங்கே என்ன பண்ணுற அப்படின்னு கேட்பாங்க. அப்போது, அப்பா பையன் உங்கள் சொந்தக்கார் பொண்ணு இல்லைன்னு எனக்கு நல்லா தெரியும், அவள் யாருன்னு எனக்கு தெரியணும், அம்மாவும் பையனும் பேசுனது நான் கேட்டேன், எதுக்காகம்மா என்கிட்ட மறைக்கிறீங்க, உங்களுக்கு ஏன் மேலே கூட நம்பிக்கை இல்லையா அப்படின்னு கேட்பாங்க. அப்போது, அது இல்லைடா தேயாங், நான் உங்ககிட்ட சொல்லணுன்னு தான் இருந்தேன், டைம் வரும்போது சொல்லான்னு சும்மா ஆயிட்டேன், ஐ திங்க் இப்போ அந்த டைம் வந்துருச்சுன்னு, ப்ளீஸ்மா என்கிட்ட சொல்லுங்கள், யார் அவ அப்படின்னு கேட்குவாங்க. அப்போ அவங்க அம்மா தேவங்கியே பார்த்துட்டு, பையன் உன் மாமா பொண்ணு, உன் சின்ன மாமா பொண்ணு அப்படின்வாங்க. அப்போ தேவங்க ஒரு மாதிரி ஷாக்கா, மா தாத்தா பாட்டிக்கு நீயும் பெரிய மாமா 2 பேர் தானேம்மா பசங்க, இந்த சின்ன மாமா எப்படி? இல்லை தேவங், தாத்தா பாட்டிக்கு 3 பேர் பசங்க, பெரிய மாமா, நான், அப்புறமா பையன் உங்கள் அப்பா. நான் பெரிய மாமாவை விட என் தம்பிக்கிட்ட தான் ரொம்ப க்ளோஸாக இருப்பேன், நம்ம 2 பேரும் ரொம்ப சீக்ரெட் ஷேர் பண்ணிக்குவோம், சொல்லப்போனால் அவன் எனக்கு குழந்தை மாறுது. அப்படியே இருக்கும்போது அவன் காலேஜில் படிக்கும்போது ஒரு பொண்ணை லவ் பண்ணான், அதுதான் பையனோட அம்மா. ஆனால் வீட்டில் யாருமே ஒத்துக்கலை, ஏன்னா அந்த பொண்ணு ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியிலேருந்து வந்த பொண்ணு, இவனை திட்டி அடித்து இவனுக்கு வேறு கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணாங்க. அந்த பொண்ணு வந்துட்டு தாத்தாவோட பிஸ்னஸ் பார்ட்னர் பொண்ணு. ஆனால் என் தம்பி கல்யாணத்தன்னைக்கு லெட்டர் எழுதி வச்சுட்டு அங்கேருந்து போயிட்டான். அவன் எங்கள் அம்மாவோட செல்ல பிள்ளை, அவன் அப்படி பண்ணிட்டானேன்னு எங்கள் அம்மா அங்கேயே ஹார்ட் அட்டாக்ல இறந்துட்டாங்க. அதுக்கப்புறமா அப்பாவோட பிஸ்னஸ் பார்ட்னர் அவங்க பொண்ணுக்கு அப்படி ஆயிடுச்சேன்னு சொல்லிட்டு கோவத்தில் அப்பா கூட பண்ணியிருந்த எல்லா பிஸ்னஸ் டீலும் கேன்சல் பண்ணிட்டாங்க. அப்பாவுக்கு பிஸ்னஸில் பெரிய லாஸ் ஆயிடுச்சு. அப்போ தான் அப்பாவும் அண்ணாவும் டிசைட் பண்ணாங்க, அவனை யாரும் பார்க்கக்கூடாது, பேசக்கூடாது, அவங்ககிட்ட யாரும் ரிலேஷன்ஷிப் வச்சுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு. அப்போது ஒரு ரிலேட்டிவ் மூலமாக அவங்க கல்யாணம் ஆயிருக்கிறது தெரிய வந்துச்சு. அப்போ கூட நான் அப்பா கிட்ட நிறைய தடவை பேசி ட்ரை பண்ணேன் அவனை ஃபேமிலியில் கூப்பிட்டுக்கிறதுக்கு, ஆனால் அப்பா ஒத்துக்கவே இல்லை. அதுலேயும் அண்ணா அவனை நேரில் பார்த்தா கொன்னுடுவேன் மிரட்டும். அதுக்காக தான் நம்ம ஒதுங்கியே இருந்துட்டோம். ஆனால் ஒரு நாள் அவனும் அவன் ஒய்ஃபும் ஆக்சிடெண்ட்டில் இறந்துட்டாங்கன்ற நியூஸ் வந்துச்சு. கடைசியாக கூட அவனை நான் பார்க்கல. அதுக்கப்புறமா போன வாரம் பையனோட பாட்டி கால் பண்ணப்போ தான் எனக்கு தெரியும் என் தம்பிக்கு ஒரு பொண்ணு இருக்கான்னு. இது அண்ணாக்கு மாத்திரம் தெரியக்கூடாது தேயம், ப்ளீஸ் அப்படின்வாங்க. அம்மா நீங்கள் பயப்படாதீங்கம்மா, இது யாருக்குமே தெரியாது, இது எங்கள் 3 பேரோட சீக்ரெட் அப்படின்னு சொல்லுவாங்க. தேயாங் ஒரே ஒரு ரிக்வெஸ்டா, அவகிட்ட ரூடாக பிஹேவ் பண்ணாத, அவள் சின்ன பொண்ணுடா, பாவம், அவளுக்கு யாருமே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ தேயாங், மா ஏம்மா அப்படி சொல்கிற, நம்மளாம் இல்லையா அவளுக்கு, இன்னொரு தடவை யாரும் இல்லைன்னு சொல்லாதேம்மா. அப்போ அவங்க அம்மா தேயாங்கே பார்த்துட்டு ஸ்மைல் பண்ணி ஹெட் நோட் பண்ணுவாங்க. இப்படி டைம் அண்ட் டே ஸ்கிப் ஆகிருக்கோம். தேவங்க உங்ககிட்ட ரொம்ப ஸ்வீட்டாக பிஹேவ் பண்ணிக்குவாங்க. ஸ்கூலுக்கு ட்ராப் பண்ணுறது, பிக்கப் பண்ணுறது, படிக்கிறதுல உங்களுக்கு ஏதாவது டவுட்டுனா கிளியர் பண்ணுறது, அப்புறமா உங்களுக்கு நிக் நேம் கூட வச்சுட்டுக்குவாங்க, கப் கேக் அப்படின்னு சொல்லிட்டு. ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு அன்கம்ஃபர்டபுளாக இருந்திருக்கோம், பட் போக போக பழகிட்டு இப்போ நீங்கள் கொஞ்சம் கம்ஃபர்டபுள் ஆகிட்டுக்குவீங்க இவங்க 3 பேர் கூட. ஆனால் இதெல்லாம் லியாவுக்கு சுத்தமாக பிடிச்சிருந்துக்காது, பயங்கர கோவம் அண்ட் ஜெலஸாக இருந்திருப்பாங்க. இப்போ தேவங்க உங்களே ஸ்கூல்கிட்ட ட்ராப் பண்ணியிருப்பாங்க, நீங்கள் பை சீனியர் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பிங்க. அப்போ டக்குன்னு கைப்பிடிக்குவாங்க தேயாங், ஏய் உனக்கு எத்தனை தடவை சொல்கிறது மாமான்னு கூப்பிடுன்னு அப்படின்வாங்க.
அப்போ நீங்கள் ஸ்கூலில் எப்படி மாமான்னு கூப்பிட முடியும்? நான் வீட்டில் வேணால் கூப்பிடுறேன்னு அப்படின்னு சொல்வீங்க. அப்போ தேவங்க உங்களே பார்த்துட்டு சரி, ஸ்கூலில் மட்டும்தான் நீ என்ன சீனியர்னு கூப்பிடணும், வீட்டில் என்ன மாமான்னு தான் கூப்பிடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நீங்கள் சரி சீனியர் பாய், எனக்கு டைம் ஆகுது அப்படின்வீங்க. உங்கள் கை விடுவாங்க தேயாங். நீங்கள் அங்கேருந்து ஒரே ஓட்டம் ஓடிடுவீங்க. நீங்கள் போன டைரெக்ஷன்லேயே பார்த்துட்டு ஸ்மைல் பண்ணிவிட்டு, என் மாமா பொண்ணு செம்ம க்யூட்டாக இருக்கா இல்லை, எப்படியும் உனக்கு 18 இயர்ஸ் ஆகும், எப்படியும் உனக்கு நான் ப்ரப்போஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அவங்க காலேஜுக்கு கிளம்பியிருப்பாங்க. இன்னொரு பக்கம் உங்கள் ஃப்ரெண்டு, ஏய் பையன் என்னடி ஆச்சு, ஏன் இவ்வளோ ப்ளஷ்ஷாக இருக்கே அப்படின்னு கேட்குவாங்க. அப்போ நீங்கள், ஏய் அதெல்லாம் ஒன்றும் இல்லடி, அங்கேருந்து நான் ஃபாஸ்ட்டாக வந்தேன்ல, அதால் கொஞ்சம் ஃபேஸ் அப்படி ஆயிருக்கும், நான் எதுக்காக ப்ளஷ் ஆகட்டும் அப்படின்னு சொல்வீங்க. பட் உண்மையாக சொல்லணுன்னா உங்களுக்கு தேவங்கிட்ட பேசும்போது அவங்க உங்ககிட்ட ஃப்ளர்ட் பண்ணுற மாதிரியெல்லாம் பேசும்போது உங்களுக்கு பட்டர்ஃப்ளை ஃபீலாக இருக்கும், நீங்கள் ப்ளஷ்ஷு கூட ஆயிருந்திருப்பீங்க. மறுபடியும் சாரா சொல்வாங்க, நான் ஏதோ பையன் ப்ரப்போஸ் பண்ணிட்டானோன்னு நினச்சேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏய் நம்ம இன்னும் 11th ஸ்டாண்டர்டில் இருக்கோடி, ஃபஸ்ட்டு படிக்கிற பற்றி கான்சென்ட்ரேட் பண்ணு, இன்னும் 2 monthsல எக்ஸாம் வரும், அதுக்கப்புறமா நம்மளாம் 12th ஸ்டாண்டர்ட், அதை விட்டுட்டு வெறும் பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்டுன்னு பேசிட்டு அப்படின்னு சொல்வீங்க. கொஞ்ச நேரம் என்ஜாய் பண்ண விட மாட்டியே, சரி வா அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டு கிளாஸ் ரூம்குள்ளே போயிடுவீங்க. இப்போது உங்களுக்கு லஞ்ச் பிரேக்கு, நீங்கள் வந்துட்டு உங்கள் ஃப்ரெண்டு கூட லஞ்ச் சாப்பிட்டுன்னுக்குவீங்க. அப்போது ஒரு வாய்ஸு, ஏ வையன் உங்ககிட்ட கொஞ்சம் தனியாக பேசணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் யாருன்னு பார்க்குவீங்க. பார்த்தா லியா. அக்கா என்ன அக்கா தனியாக பேசணுன்னு சொன்னேன்ல வா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நீங்கள், சாரா நீ சாப்பிட்டுட்டு நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போவீங்க லியா கூட. அப்போ லியா வந்துட்டு உங்களை ஒரு கார்னரில் கூட்டிகிட்டு போயிட்டு, இதை பார் வையன், நீ மாமாவுக்கு எப்படி சொந்தம்னு எனக்கு தெரியாது, ஆனால் நான் வந்துட்டு அத்தையோட சொந்த அண்ணன் பொண்ணு, அதாவது தேயாங் மாமாவோட முறை பொண்ணு, நான் தான் அவங்களுக்கு ரொம்ப க்ளோஸ். ஆனாலும் நீ வந்த உடனே அவங்களோட அட்டென்ஷன் ஃபுல்லாக உன் பக்கம் திருப்பிட்ட இல்லை, நீ வந்ததுலேருந்து அவங்க என் கூட டைமை ஸ்பெண்ட் பண்ணல தெரியுமா? ஏன் நீ தேயாங் மாமா பைக்கில் வந்தால் தான் ஸ்கூலுக்கு வருவியா, பஸ்ஸில் வந்தால் ஸ்கூலுக்கு வர மாட்டியா? நீ இந்த ஊருக்கு வந்த புதுசில் உனக்கு பஸ் ஸ்டாப் எதுன்னு தெரியாது, காலேஜ் எப்படி வரணும்னு தெரியாது, அதனால தான் தேயாங் மாமா உன்னை ட்ராப் பண்ணும்போது சைலண்ட்டாக இருந்தேன். இன்னுமா உனக்கு பஸ்ஸில் வரத்துக்கு வழி தெரியல? இதை பார்வையன், இன்னியோட லாஸ்ட்டாக இருக்கணும், நாளையிலேருந்து நீ தேயாங் மாமா பைக்கில் வந்த நான் சும்மாவே இருக்க மாட்டேன். அப்புறமா உனக்கு படிக்கிறதுல ஏதாவது டவுட் இருந்தால் உன் டீச்சர்ஸ்கிட்ட போய் கேளு, இல்லை உன் கிளாஸில் டாப்பர்ஸ் இருக்காங்கல்ல அவங்கக்கிட்ட கேட்டு கிளாரிஃபை பண்ணிக்கோ. தேயாங் மாமாவே டிஸ்டர்ப் பண்ணாதே. தேயாங் மாமா கிராஜுவேஷன் முடிஞ்ச உடனே எனக்கோ அவருக்கோ கல்யாணம், நம்ம 2 பேரை கொஞ்சம் தனியாக டைம் ஸ்பெண்ட் பண்ண விடுவாயன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுவாங்க. உங்களுக்கு ரொம்ப ஹர்ட் ஆகிடும், உங்கள் கண்ணில் டியர்ஸ் ஃபார்ம் ஆகிருக்கும். உங்களுக்கு இன்னொன்று என்ன ஹர்ட் ஆகும்னா, தேவங்கோ இவங்களுக்கோ கல்யாணம்னு சொல்லுந்தோ உங்களுக்கே தெரியாமல் உங்கள் ஹார்ட்டில் ஏதோ ஒரு மாதிரி பெயின் ஆகிருக்கும். அன்ஃபார்ச்சுனேட்லி சாரா வந்து இந்த ஃபுல் கான்வர்சேஷன் கேட்டுன்னுக்குவாங்க. அவங்க வந்துட்டு, ஏய் மச்சி என்னடி அவள் வாய்க்கு வந்த மாதிரி எல்லாம் பேசுகிறா, நீயும் சைலண்ட்டாக கேட்டுட்டு நின்றுக்கிற அப்படின்வாங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ண சொல்கிற, அவங்க கூட சண்டை போட சொல்கிறியா? நான் யாரடி, அவங்க வீட்டில் அவங்க தயவால் வாழ்ந்துன்னுக்கிற ஒரு பொண்ணுடி, அவங்க சொல்கிறது கரெக்ட் தான் சாரா, 1 நாள் 2 நாள் தான் ஹெல்ப் பண்ணுவாங்க, நான் பைத்தியக்காரச்சி அவங்க கூடவே வரத்துக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அதுவும் இல்லாமல் அவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்க போகிறவங்க, நான் அவங்க நடுவில் வந்துட்டேடி, அவங்க 2 பேரும் டைம் ஸ்பெண்ட் பண்ண விடாமல் பண்ணிட்டேன். அவங்க சொன்ன மாதிரி நான் தேயாங் சீனியர் கூட டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுறடி, என்னால் அவங்க ரிலேஷன்ஷிப்க்கு ப்ராப்ளம் வர்றது வேணாம் அப்படின்னு சொல்வீங்க. அப்போ சாரா, சரி வையன் நீ நாளையிலேருந்து பஸ்லே வா, நான் வேணா உனக்கு பஸ் ஸ்டாப்பில் வெயிட் பண்ணுறேன், நம்ம 2 பேரும் ஒன்றா ஸ்கூலுக்கு வரலாம் சரியா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நீங்களும் ஓகே சொல்லியிருப்பீங்க. இப்படியே டைமும் ஸ்கிப் ஆகிருக்கோம், ஈவினிங்கும் ஆயிருக்கும். இப்போ நீங்கள் வீட்டில் உங்கள் ரூமில் இருக்கீங்க. தேவங்க வந்துட்டு உங்கள் ரூம் டோர் நாக் பண்ணுவாங்க. கப் கேக் உள்ளே இருக்கியா? ஆமாம் சீனியர் ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு டோர் ஓப்பன் பண்ணுவீங்க. வாங்க சீனியர் உள்ளே அப்படின்னு சொல்வீங்க. அவங்க உள்ளே வந்துட்டு, இப்போ நம்ம வீட்டில் தானே இருக்கோம், அப்போ எதுக்காக சீனியர் கூப்பிட்றேன் அப்படின்வாங்க. அப்போ நீங்கள் சாரி மாமா அப்படின்னு சொல்லிட்டு, எதுக்கு மாமா இப்போ இங்கே இருந்தீங்க அப்படின்னு கேட்பீங்க. அப்போ அவங்க, ஆக்சுவலி நீ ஏதோ ஒரு டவுட் இருக்குன்னு சொன்னேன்ல நேற்று ஒரு சாப்டரில், அதை கேட்க தான் வந்தேன் அப்படின்னு சொல்லுவாங்க. என் கிளாஸ்மேட் ஸ்டீவ் இருக்கானே அவன்கிட்ட போய் கேட்டேன், அவன் டவுட்டெல்லாம் கிளியர் பண்ணிட்டா மாமா அப்படின்னு சொல்வீங்க. அப்போ தேவன், நான் தான் இன்றைக்கி சொல்லித்தரேன்னு சொன்னேன் இல்லையா வையன், அதுக்குள்ளே உனக்கு என்ன அவசரம், அவன்கிட்ட எதுக்காக போய் கேட்டேன்
அப்படின்வாங்க. மாமா, ஸ்டீவ் கிளாஸ் டாப்பர், அவன் கிளியராக சொல்லி கொடுத்தா, நான் இப்போ அந்த சாப்டரில் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்வீங்க. அவங்க உங்களே டீப்பாக பார்த்துட்டு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு தட்டுன்னு டோர் சாத்தின்னு வெளியே போயிடுவாங்க. நீங்கள் அப்படியே ஃப்ளிஞ்ச் ஆடுவீங்க அந்த டோர் சவுண்டுக்கு. ஐயோ, இவருக்கு கோவம் வந்துருச்சு போல். பரவாயில்ல வயன், அவருக்கு உண்மையிலே கோவம் வந்தால் கூட ஒரு பிரச்சனை இல்லை, ஆனால் அவர் கூட க்ளோஸாக இருக்கிறது மாத்திரம் பண்ணாத அப்படின்னு உங்களுக்கு நீங்களே சொல்லிக்குவீங்க. இப்படியே டைம் டேஸ் எல்லாம் ஸ்கிப் ஆகிருக்கோ, நீங்களும் தேவங்க ஃபுல்லாக அவாய்ட் பண்ணுறது ஸ்டார்ட் பண்ணிட்டுக்குவீங்க. அவங்களுக்கு பயங்கர ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆகிருக்கோ, நீங்கள் அவங்கள அவாய்ட் பண்ணிக்கிறது. ஸ்கூலுக்கு கூட அவங்க கூட போக மாட்டீங்க, ஃப்ரெண்டு கூட பஸ்ஸில் போகிறேன்னு சொல்வீங்க. வரும்போது குரூப் ஸ்டடி இருக்குதுன்னு போய் சொல்லிவிட்டு லேட்டாக வருவீங்க. உங்களால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ அவாய்ட் பண்ணியிருப்பீங்க. அவங்க 11th ஸ்டாண்டர்டும் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சு இப்போ 12th ஸ்டாண்டர்டுக்கு போகிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டுக்குவீங்க. ஆனாலும் நீங்கள் தேவங்கிட்ட சரியாக பேசின்னு இருக்க மாட்டீங்க. அவங்க ஏதாவது பேசுறதுக்கு வந்தால் கூட ஏதாவது ஒரு ரீசன் சொல்லி அங்கே அந்த எஸ்கேப் ஆகிடுவீங்க. அவங்க பேஷன்ஸ் லெவல் ஃபுல்லாக கம்மி ஆகிட்டு இன்றைக்கி உங்ககிட்ட பேசியே பேசணும்னு சொல்லிவிட்டு உங்கள் ரூம் கிட்டே வருவாங்க. உங்கள் ரூம் டோர் லாக் ஆகிருக்காது, அதை ஸ்லோவாக ஓப்பன் பண்ணுவாங்க. ஓப்பன் பண்ணி பார்க்குவாங்க, நீங்கள் வந்துட்டு உங்கள் பாட்டியோட பிக்சரை கையில் வச்சுட்டு அழுந்துட்டு இருப்பீங்க. பாட்டி, இன்னொரு 10 மினிட்ஸில் எனக்கு பிறந்த நாள், எனக்கு 18 வயசு ஆக போகுது பாட்டி. நான் ஓட்டு போடலாம், ஆனால் இதெல்லாம் பார்க்குறதுக்கு நீ இல்லை. நான் உங்ககிட்ட எவ்வளோ கெஞ்சி கேட்டேன் என்னை விட்டுட்டு போகாதேன்னு, ஆனால் நீ சொல்கிற பேச்சு கேட்காம என்னை விட்டுட்டு போயிட்டேல்ல. இப்போ பாத்தியா, என் பொண்ணு நாள் அன்றைக்கி நான் தனியாக இருக்கேன் பாட்டி. இப்போ உனக்கு சந்தோஷமா? இங்கே எவ்வளோ பேர் இருந்தாலும் நான் தனியாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. அங்கே நம்ம 2 பேர் இருக்கோம், ஆனால் ரொம்ப சந்தோஷமாக இருந்த பாட்டி நான். உனக்கு ஞாபகம் இருக்கா, நீ என் பிறந்த நாள் அன்றைக்கி காலையிலேயே எனக்கு கேசரி செஞ்சு தருவேன். அதை நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன் பாட்டி. சரி, 12 மணி ஆயிடுச்சு, என்ன ஆசீர்வாதம் பண்ண அப்படின்னு சொல்லி உங்கள் பாட்டி ஃபோட்டோவே பார்த்து கிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அங்கேயே மிரரை பார்த்து ஹாப்பி பர்த்டே வையன், குட் நைட் அப்படின்னு உங்களுக்கு நீங்களே சொல்லிக்கின்னு லைட் ஆஃப் பண்ணிவிட்டு படுத்துருவீங்க. இங்கே தேயோங் டோர்கிட்ட ஃபுல் டியர்ஸோடு நின்றுக்குவாங்க. அவங்க உங்ககிட்ட சண்டை போட தான் வந்திருப்பாங்க. பட் நீங்கள் பேசுனதை கேட்டு அவங்களுக்கு ரொம்ப ஹர்ட் ஆகிக்கும், ஒரு மாதிரி பெயின் ஆகிருக்கும். டைமும் ஸ்கிப் ஆகிருக்கும். நெக்ஸ்ட் டே மார்னிங் நீங்கள் ஃபுல்லாக ரெடி ஆகிட்டு கீழே வருவீங்க. உங்கள் அத்தை, வா வையன் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடு, இன்றைக்கி எல்லாமே நானே என் கையால் செஞ்சிருந்து அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் கன்ஃபியூஸ்டாக அவங்களே பார்க்குவீங்க. உங்களை உட்கார வச்சுட்டு அவங்க வந்துட்டு கேசரி எடுத்து ஒரு ஸ்பூனில் உங்களுக்கு ஃபீட் பண்ணுவாங்க. உங்கள் கண்ணில் ஃபுல்லாக டியர்ஸு. எதுக்கு அழுவுற அப்படின்னு கேட்குவாங்க. அப்போ நீங்கள் எனக்கு பாட்டி ஞாபகம் வந்துடுச்சு, பாட்டி கூட இதே மாதிரி தான் கேசரி செய்வாங்க அப்படின்னு சொல்வீங்க. அப்போ தேயாங், அழாத கப் கேக், அதுலேயோ இன்றைக்கி நீ அழவே கூடாது அப்படின்னு சொல்லி உங்கள் டியர்ஸ் வைப் பண்ணி விடுவாங்க. உங்களுக்கு ஒரு மாதிரி கன்ஃபியூஸ் ஆகும். உங்களுக்கு என் பிறந்த நாள் ஏதாவது தெரிஞ்சிடுச்சா, கேசரி எல்லாம் செஞ்சுருக்காங்க? இல்லை, ஜஸ்ட் கோஇன்சிடென்ஸ் இருக்கும், அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நீங்களே சொல்லிக்குவீங்க. அப்படியே டைம் ஸ்கிப்பாக இருக்கும், நீங்கள் ஸ்கூலுக்கு கிளம்பிட்டுக்குவீங்க. பட் உங்களுக்கு தெரியாது இது கோஇன்சிடென்ஸ் இல்லைன்ட்டு. தேவங்க வந்துட்டு உங்கள் அத்தை மாமா கிட்டே சொல்லிட்டுக்குவாங்க உங்கள் பர்த்டேன்னு. தேவங்க அவங்க அம்மா அப்பா கிட்டே சொல்லிவிட்டு அங்கேருந்து கிளம்புவாங்க காலேஜ்க்கு. பட் அவங்க அம்மா வந்துட்டு தேயாங் போன டைரெக்ஷன்லேயே பார்த்துட்டு, என்னங்க நான் நினைக்கிறதா நீங்களும் நினைக்கிறீங்களா அப்படின்னு கேட்பாங்க. அப்போ அவங்க அப்பா அப்படின்வாங்க. அப்போ தேயாங்கோட அம்மா, இது மட்டும் நடந்துச்சுன்னா நான் இந்த ஊருக்கே ஸ்வீட் தருவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அவங்க அப்பா, ரெடி பண்ணிக்கோங்க மிஸ்ஸஸ் கிம், கூடிய சீக்கிரமாக ஸ்வீட் தர வேண்டியதாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே அவங்க 2 பேரும் உங்கள் 2 பேர் பற்றி தான் பேசின்னுக்கிறாங்க. ஏன்னா தேயாங் உங்ககிட்ட பிஹேவ் பண்ணுறதெல்லாம் பார்த்துட்டு அவங்களுக்கு லைட்டாக டவுட் வந்துட்டுருக்கோம், தேயாங் உங்களை லவ் பண்ணுறாங்களோ என்னமோன்ற மாதிரி. பட் அந்த மனுஷை பார்த்தா அவங்களை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு பிளான் பண்ணின்னுக்குவாங்க. இப்படி டைமும் ஸ்கிப்பாக இருக்கோ, ஈவினிங்காக இருக்கோ, நீங்கள் பயங்கர டயர்டாக இருப்பீங்க. வீட்டுக்கு வந்துட்டு உங்கள் ரூமில் ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு பெட் மேலே படுத்துக்குவீங்க. அப்பா, ஒரு வழியாக யாருக்குமே தெரியல என் பர்த்டேன்னு அப்படின்னு சொல்லிட்டு சடனாக உங்களுக்கு ஒரு கால் வரும். யாருன்னு பார்த்தா சாரா. ஹலோ வையன் ப்ளீஸ் அர்ஜென்ட்டாக இந்த ரெஸ்டாரண்ட் கிட்ட வாடி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நீங்கள், ஹேய் இவ்வளோ நேரத்தில் அந்த ரெஸ்டாரண்ட் கிட்ட என்னடி பண்ணிக்கிற அப்படின்னு கேட்குவீங்க. என் பழைய ஃப்ரெண்ட் ஒருத்தி இங்கே மீட் பண்ணலான்னு சொன்னாடி, படுபாவி இப்போ இங்கே வந்துட்டப்பின்னு சொல்கிறா, அவளால் வர முடியாதுன்னு சொல்லிட்டு நான் என் பர்ஸு கூட தொலைச்சிட்டேடி, சீக்கிரம் வாடி அப்படின்வாங்க. அப்போ நீங்கள் சரி இரு வர அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவங்க சொன்ன அட்ரஸுக்கு போவீங்க. அங்கே போயிட்டு மறுபடியும் சாரா கால் பண்ணுவீங்க. ஏய் எங்கடி இருக்கேன், நான் அந்த ரெஸ்டாரண்ட் கிட்ட தான் இருக்கேன் அப்படின்னு. அந்த ரெஸ்டாரண்ட்டில் 4th ஃப்ளோருக்கு வாடி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நீங்கள், ஏய் கீழே வாடி,
ரெஸ்டாரண்ட்டுக்கு எதுக்கு வரணும் அப்படின்னு சொல்வீங்க. நீ மேலே வா வையன் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நீங்கள் சரி அப்படின்னு சொல்லிட்டு மேலே போவீங்க. அங்கே போனால் ஃபுல்லாக இருட்டாக இருக்கும். உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகிடும். ஏய் சாரா, இதை பாரு, விளாடாத, எனக்கு இருட்டுன்னா ரொம்ப பயம் அப்படின்னு சொல்வீங்க. ஆனால் எந்த ரெஸ்பான்ஸும் வராது. சாரா அப்படின்னு சொல்வீங்க. அப்போ டக்குன்னு லைட்ஸ் எல்லாம் ஆன் ஆகும். எல்லாருமே ஒரே தடவை ஹாப்பி பர்த்டேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு விஷ் பண்ணுவாங்க. அந்த ரூம் ஃபுல்லாக டெக்கரேட் ஆகிருக்கும். அங்கே உங்கள் அத்தை, மாமா, தேயாங், லியா, லியாவோட அப்பா அம்மா, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே இருப்பாங்க. நீங்கள் அப்படியே ஷாக்காக நின்றுக்குவீங்க. உங்களுக்கு என்ன பண்ணணுன்னே தெரியாது. சாரா ஓடி வந்து உங்களை பேக்கப் பண்ணுவாங்க. ஹாப்பி பர்த்டே மச்சி, என்கிட்ட கூட சொல்லியடி நீ அப்படின்னு. அப்போ தான் நீங்கள் உங்கள் சென்ஸுக்கு வருவீங்க. சாரி டி அப்படின்னு சொல்வீங்க. அதுக்குள்ளே தேங்க உங்கள் டைரெக்ஷன்லேயே நடந்துட்டு வந்து உங்கள் எதிர்க்க நின்றுட்டு உங்கள் கண்ணியை பார்த்துட்டு ஹாப்பி பர்த்டே கப் கேக் அப்படின்வாங்க. நீங்கள் ஒரு மாதிரி ப்ளஷ் ஆகிட்டு ஃப்ளோரியை பார்த்துட்டு தேங்க்ஸ் மாமா அப்படின்னு சொல்வீங்க. தேங்க உங்கள் கையை சாஃப்டாக பிடிச்சி உங்களை கூட்டிகிட்டு போய் அங்கே டேபிள் கிட்ட நிற்க வைக்குவாங்க. இது எல்லாமே லியா பார்த்து ஃபுல்லாக ஜெலஸாக முறிச்சின்னுக்குவாங்க உங்களையே. லியோட அப்பா அம்மா கூட இது எதுவுமே பிடிச்சிருந்துக்காது. நீங்களும் ரொம்ப ஹாப்பியாக கேக் எல்லாம் கட் பண்ணிக்குவீங்க. உங்கள் அத்தை மாமாலாம் விஷ் பண்ணிக்குவாங்க. நீங்களும் எல்லாருக்குமே கேக் எல்லாம் ஃபீட் பண்ணுவீங்க. தேவாங்க்கு கேக் ஃபீட் பண்ண போகும்போது லியா வந்துட்டு தேவாங் பக்கத்துலேயே நின்றுக்குவாங்க. உங்களே முறிச்சின்னுக்குவாங்க. நீங்கள் அப்படியே ஸ்டாப் பண்ணிடுவீங்க. அப்போ தேயாங் உங்கள் கையை பிடிச்சி அவங்க வாய்க்கிட்ட புல் பண்ணி உங்கள் கையிலேருந்து கேக் சாப்பிடுவாங்க. அது சாப்பிடும் போது உங்கள் ஃபிங்கர்ஸை லிக் பண்ணி சாப்பிட்டுருக்குவாங்க. உங்கள் வயலில் ஃபுல்லாக பட்டர்ஃப்ளைஸ் ஃபீல் ஆகிக்கோ. ஃபுல்லாக ப்ளஷ் ஆகிடுவீங்க. அப்போ சடனாக லியா அங்கேருந்து வெளியே ஓடிடுவாங்க. இதை அவங்க அம்மா அப்பா பார்த்துருப்பாங்க. அவங்களும் நம்ம வரோம்மா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பியிருப்பாங்க. உங்களுக்கு ஒரு மாதிரி டென்ஷன் ஆகிடும். ஏன்னா அவங்க அப்படி சடனாக போந்து நீங்கள் அவங்கெல்லாம் போன டைரெக்ஷன்லேயே பார்த்துன்னுக்குறீங்க. தேவாங் வந்துட்டு இன்னும் உங்கள் கையை அப்படியே பிடிச்சிட்டு இருக்காங்க உங்களையே பார்த்துன்னு. அப்போ அவங்க அம்மா, தேயாங் நீ எப்படி இருந்தாலும் லைஃப் லாங் அந்த கையை பிடிச்சின்னு இருக்கணும். அட்லீஸ்ட் இப்போ விடு, அவள் போய் ஹேண்ட் வாஷ் பண்ணின்னு வரட்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ தான் நீங்கள் 2 பேரும் சென்ஸுக்கு வந்திருப்பீங்க. நீங்கள் சடனாக பார்ப்பீங்க. பார்த்தா தேயாங் உங்கள் கையை இன்னும் பிடிச்சிட்டே இருப்பாங்க. நீங்கள் டக்குன்னு உங்கள் கையிலேருந்து உங்கள் கையை எடுத்துகிட்டு உங்கள் ஹெட் டவுன் பண்ணி நின்றுக்குவீங்க. தேயாங் வந்துட்டு நான் போய் ஹேண்ட் வாஷ் பண்ணின்னு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஓடிடுவாங்க. இப்படியே டே ஸ்கிப் ஆகின்கோ. தேவங்கும் ஃபைனல் இயர். ஸோ அவங்களும் கொஞ்சம் ஸ்டடீஸ் பற்றி கான்சென்ட்ரேட் பண்ணின்னுக்குவாங்க. அப்பப்போ உங்கள் பக்கம் கூட கான்சென்ட்ரேட் பண்ணின்னுக்குவாங்க. நீங்களும் 12th ஸ்டாண்டர்ட் போர்டு எக்ஸாம், அதனால் நீங்களும் ஃபுல்லாக கான்சென்ட்ரேட் பண்ணின்னுக்குவீங்க உங்கள் ஸ்டடீஸ் பற்றி. ஒரு நாள் செகண்ட் இயர் டிகிரி படிக்கிற ஒரு பொண்ணு வந்து உங்களை கூப்பிடுவாங்க. அவங்க வந்துட்டு உங்களுக்கு சீனியர் தான், ஆனால் தேயாங்க்கு ஜூனியர். பையன், என் பேர் ஐஷு, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நீங்கள் என்கிட்டயா என்ன பேசணும் சீனியர் அப்படின்னு கேட்பீங்க. அவங்க வந்துட்டு ஒரு மாதிரி ஷையாக ஃப்ளோரியே பார்த்துட்டு உங்ககிட்ட ஒரு லெட்டரும் ஒரு குக்கீஸ் பாக்ஸும் தருவாங்க. நீங்கள் அவங்களே கன்ஃபியூஸ்டாக பார்த்துட்டு என்ன சீனியர் இது அப்படின்னு கேட்பீங்க. அப்போ அவங்க வந்து இது லெட்டரு, இது குக்கீஸ், இதை ப்ளீஸ் தேவங் சீனியர்கிட்ட கொடுத்துறியா அப்படின்னு கேட்குவாங்க. சீனியர், என்னால் முடியாது. ஏன் பையன், இது ஒரு ஹெல்ப் பண்ண மாட்டியா நீ எனக்கு? நீ அவங்க கூட ஒரே வீட்டில் தானே இருக்கே, ப்ளீஸ் வையன் அப்படின்வாங்க. ஐயோ அப்படி இல்லை சீனியர், அவங்க ஏற்கனவே லியாக்கா கூட ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்க. தெரிஞ்சும் இதெல்லாம் நான் எடுத்துன்னு போய் கொடுத்தா தப்பாகும் சீனியர். இதை பார் வையன், அவங்க எங்கேயுமே இது சொல்லலை. அந்த லியா தான் எல்லா பக்கமும் சொல்லின்னு சுற்றின்னுக்குறான். இவங்க வந்துட்டு லியாவோட கிளாஸ்மேட் தான். நீ எடுத்துகிட்டு போயிட்டு அவங்கக்கிட்ட கொடு. அவங்களோட டிசிஷன் என்னன்னு நாளைக்கு அவங்களே சொல்வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்களும் சரி சீனியர் அப்படின்னு சொல்வீங்க. இப்படி டைமும் ஸ்கிப்பாக இருக்கோ, ஈவினிங்காக இருக்கோ, உங்களுக்கு ஒரு மாதிரி நர்வஸாக இருக்கோ, இதை எடுத்துன்னு போய் எப்படி தேவங்கிட்ட கொடுக்குறதுன்னு சொல்லிட்டு. ஏன்னா நீங்கள் அவங்க ரூம்குள்ளே போனதே இல்லை, இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் போயிருக்குவீங்க. மாமா மாமா அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க ரூம் டோர் நாக் பண்ணுவீங்க. பட் எதுவுமே ரெஸ்பான்ஸ் வராது. ஸோ வேறு வழி இல்லாமல் நீங்கள் ரூம்குள்ளே போவீங்க. பட் தேவங் காணோம். நீங்கள் சுற்றி பார்க்குவீங்க. எங்கே இவர் இவ்வளோ நேரத்தில் எங்கே போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு பாத்ரூம் டோர் ஓப்பன் ஆகிற சவுண்ட் கேட்கும். நீங்கள் திரும்பி பார்க்குவீங்க. பார்த்தா ஃபுல் ஷாக் ஆகிடுவாங்க. தேவங்க அப்போ தான் குளிச்சுட்டு வந்திருப்பார் போல். வெறும் டவல் ஒன்று ரேப் பண்ணிக்குவாங்க. அப்பர் பாடி ஃபுல்லாக நேக்கடாக இருக்கும். நீங்கள் இமீடியட்டாக கண்ணை மூடிட்டு இன்னொரு டைரெக்ஷனில் திரும்பிடுவீங்க. சாரி மாமா, நான் அப்புறமா வரேன் நீங்கள் அப்படி சொல்லினுக்குவீங்க. பட் தேவங்க வந்துட்டு உங்கள் கிட்டே நின்றுக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். உங்கள் பின்னாடி அவங்க உங்கள் காது கிட்டே லீன் ஆகிட்டு, பரவாயில்ல வையன், நீ பாரு, என்ன இப்படி பார்க்குறதுக்கு உனக்கு ஃபுல் ரைட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் டக்குன்னு கண் ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்டாக என்ன சொன்னீங்க மாமா அப்படின்னு கேட்குவீங்க. ஆனால் நீங்கள் அவங்க சைட் திரும்ப மாட்டீங்க.
அப்போ தேயாங் மறுபடியும் உங்கள் காதுகிட்டே ஒன்றும் இல்லை, சரி நீ வந்த விஷயம் என்னன்னு சொல்லவே இல்லை அப்படின்வாங்க. உங்களுக்கு உடம்பெல்லாம் ஷிவராயின்கோ, உங்கள் வயலெல்லாம் ஃபுல் பட்டர்ஃப்ளைஸ். ஏன்னா அவங்க உங்கள் பின்னாடி ரொம்ப கிட்ட நின்றுக்கிறாங்க. அவங்க அவங்க காது கிட்டே லீன் ஆகிட்டு பேசும்போது அவங்களோட ஹாட் பிரெத்து உங்கள் காது மேலே பட்டுன்க்கோ. உங்கள் கையில் இருக்கிற அந்த குக்கீஸ் பாக்ஸ் அப்புறமா லெட்டரை டைட்டாக பிடிச்சிக்குவீங்க நீங்கள். சாரி மாமா, நான் உங்கள் ரூம் டோர் நிறைய தடவை நாக் பண்ணேன், எதுவும் ரெஸ்பான்ஸ் கிடைக்கலன்னு தான் நான் உள்ளே வந்துட்டேன் அப்படின்னு சொல்வீங்க. அப்போ மறுபடியும் தேவங்க உங்கள் காது கிட்டே லீன் ஆகிட்டு, பரவாயில்ல வயன், நீ இந்த ரூம்குள்ளே எப்போ வேணுமா இருந்தாலும் வரலாம், இந்த ரூம்குள்ளே வரத்துக்கு நீ பர்மிஷன் கேட்கணுன்னு இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் வந்து அந்த ஆக்வர்ட்னஸ் பிரேக் பண்ணுறதுக்காக, மாமா நான் உள்ளே எதுக்கு வந்தேன்னா இதோ இந்த லெட்டரும் குக்கீஸ் பாக்ஸும் கொடுக்குதா அப்படின்னு சொல்வீங்க. அப்போ தேவம், என்ன லவ் லெட்டரா அப்படின்னு கேட்பாங்க. அப்போ நீங்கள் அப்படின்னு சொல்வீங்க. அப்போது உங்களை மெதுவாக அவங்க டைரெக்ஷனுக்கு திருப்புவாங்க. நீங்கள் ஹெட் ஆன் பண்ணிவிட்டு நின்றுக்குவீங்க. ஏன்னா தேவங்க அப்படி பார்க்குறதுக்கு உங்களுக்கு ஒரு மாதிரி ஷையாக இருக்கும். யார் கொடுத்தது அப்படின்னு கேட்குவாங்க. நீங்கள் ஹெட் ஆன் பண்ணிகிட்டே சொல்வீங்க, செகண்ட் இயர் டிகிரியில் இருக்காங்களே ஆயுஷுன்னு, அவங்க தான் இதை உங்ககிட்ட கொடுக்க சொன்னாங்க அப்படின்னு சொல்வீங்க. அப்போ தேவங், அவள் ரொம்ப லேட்டு, ஏன்னா நான் வேறு பொண்ணை லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நீங்கள் மெதுவாக தேவங்க பார்த்துட்டு மறுபடியும் ஹெட் ஆன் பண்ணிடுவீங்க. எனக்கு தெரியும் மாமா, நான் அவங்கக்கிட்ட சொன்னேன், ஆனாலும் அவங்க கேட்கல, இதை உங்ககிட்ட கொடுக்க சொன்னாங்க, நாளைக்கு நீங்கள் உங்களோட டிசிஷன் என்னன்னு சொல்ல சொன்னாங்க அப்படின்னு சொல்வீங்க. அப்போ தேவங் மெதுவாக அவங்க சின்ன பிடிச்சி அவங்க ஃபேஸை பார்க்க வைக்குவாங்க. தேவங்க என்ன நினைக்குவாங்கன்னா, தேவங்க உங்களை லவ் பண்ணுற விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சின்னு. பட் நீங்கள் வந்துட்டு லியா பற்றி சொல்லியிருக்குவீங்க. தேவங்க வந்துட்டு உங்கள் கண்ணியை பார்த்துட்டு, நாளைக்கு அந்த பொண்ணுக்கிட்ட நான் என்னன்னு சொல்லிட்டோம் அப்படின்னு கேட்குவாங்க. நீங்களும் தேவங்க கண்ணியை பார்த்துட்டு நோ சொல்லிவிடுங்க, நீங்கள் வேறு பொண்ணை லவ் பண்ணுறேன்னு அவங்கக்கிட்ட சொல்லிவிடுங்க அப்படின்னு சொல்வீங்க. அப்போ தேவங்க ஸ்மைல் பண்ணிவிட்டு அப்படின்னு சொல்லி உங்கள் பக்கத்தில் வருவாங்க. நீங்கள் பேக்வர்ட் டைரெக்ஷனில் போயிருக்குவீங்க. தேவங்க வந்துட்டு உங்கள் ஃப்ரண்ட்டில் வந்து நேக்குவாங்க. உங்கள் பின்னாடி ஒரு வால் வந்துடும். சடனாக உங்களுக்கு பின்னாடி போகிறதுக்கு ஸ்பேஸே இருக்காது. தேவங்க வந்துட்டு உங்கள் கிட்டே வந்து நின்றுட்டு உங்கள் ஃபேஸ் கிட்டே லீன் ஆவாங்க. உங்களுக்கு ஒரு மாதிரி ஷையாக இருக்கோ, ப்ளஷ்ஷாக இருக்குவீங்க. ஏன்னா அவங்க ஹாஃப் நேக்கடாக வேறு இருக்காங்க. அவங்க உங்களையே பார்த்து அட்மையர் பண்ணியிருக்கிறாங்க. நீங்கள் மாமா என்ன பண்ணியிருக்கிறீங்க அப்படின்னு கேட்பீங்க. அப்போ தேவங், என் லவ்வை அட்மையர் பண்ணியிருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் இவ்வளோ நேரம் ஹெட் டவுன் பண்ணினே பேசின்னு ஹெட் டவுன் பண்ணினே நின்றுக்குவீங்க. இப்போ மறுபடியும் தேவங்க உங்கள் சின் பிடிச்சி அவங்க ஃபேஸை பார்க்க வச்சுட்டு, பையன் நான் ரொம்ப வெயிட் பண்ணிட்டேன், உனக்கு எப்போ தான் 18 இயர்ஸ் ஆகும், எப்போ தான் உனக்கு ப்ரப்போஸ் பண்ணுவேன், எப்போ தான் உன்னை கிஸ் பண்ணுவேன், என்னால் இதுக்கு மேலே வெயிட் பண்ண முடியாது, ஐ திங்க் இன்றைக்கி நான் உனக்கு ப்ரப்போஸ் பண்ணிடுவேன்னு அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் ஃபுல் ஷாக்காக தேங்க பார்க்குவீங்க. மாமா நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு கேட்பீங்க. அப்போ தேங்க, ஆப்வியஸாக நீ சொல்லந்து தான், நான் உன்னை லவ் பண்ணுறேன். மாமா இது தப்பு மாமா, லியாக்கா உங்களை லவ் பண்ணுறாங்க, நீங்கள் 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிற பிளானில் இருக்கீங்க, இப்போ நீங்கள் என்கிட்ட எதுக்காக ப்ரப்போஸ் பண்ணின்னுக்கிறீங்க அப்படின்னு சொல்வீங்க. அப்போ தேயாங் கன்ஃபியூஸ்டாக உங்களை பார்த்துட்டு, என்ன சொல்கிற, லியாவியா, யார் சொன்னா, ஒரு நிமிஷம், லியா ஏதாவது உங்ககிட்ட வந்து சொன்னாளா, அதனால தான் நீ என்னை அவாய்ட் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டியா, உங்ககிட்ட ஏதாவது கத்துனாளா அப்படின்னு கேட்குவாங்க. அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை மாமா அப்படின்னு சொல்வீங்க. அப்போ தேயா, இதை பாரு வையன், உண்மை மட்டும் சொல்லு அப்படின்வாங்க. அப்போ நீங்கள் யாராக இருந்தாலும் அந்த வேலை தான் பண்ணியிருப்பாங்க மாமா, அவங்க லவ் பண்ணுற ஒருத்தர் வேறு பொண்ணு கூட க்ளோஸாக பிஹேவ் பண்ணால் அவங்களுக்கு ஹர்ட் ஆகும் தானே, அதனால தான் அவங்க வந்து அப்படி சொல்லியிருக்காங்க என்கிட்ட, அதில் ஒன்றும் தப்பில்லை மாமா. தப்பில்லை வையன், 2 பேரும் ரிலேஷன்ஷிப்பில் இருந்து அவள் வந்து திட்டினா தப்பில்லை, நான் அவள் கூட ஒரு கசின் மாதிரி தான் பிஹேவ் பண்ணின்னுக்கிறேன், தப்பாக கூட அவள் கையை பிடிச்சிருந்தில்ல, அப்போ எதுக்கு அவளுக்கு அந்த மாதிரி ஒரு ஃபீல். அம்மா யாருக்கு யார் மேலே எப்போ லவ் ஆகும் சொல்ல முடியாது, நீங்கள் என்னை பார்த்ததே இல்லை, பார்த்து கொஞ்ச நாளைக்கே உங்களுக்கு என் மேலே லவ் ஆச்சுன்னு சொன்னீங்க, ஆனால் அவங்க உங்கள் கூட சின்ன வயசுலேருந்து இருக்காங்க, அப்போ அவங்களுக்கு உங்கள் மேலே லவ் வந்து தப்புன்னு எப்படி மாமா சொல்கிறீங்க அப்படின்னு கேட்பீங்க. அப்போ தேயாங், அவளுக்கு லவ் வந்து தப்புன்னு நான் சொல்லிடல வையன், ஆனால் எனக்கு அவன் மேலே அந்த மாதிரி ஃபீலிங்ஸ் இல்லை, நான் உன்னை லவ் பண்ணுற வையன் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் தேயாங்கே பார்த்துட்டு, சாரி மாமா,
என்னால் உங்களை லவ் பண்ண முடியாது. ஏன் வையன், எதுக்கு லவ் பண்ண முடியாது? எனக்கும் உனக்கும் ஏஜ் டிஃப்ரென்ஸ் அதிகமாக இருக்குன்னு யோசிக்கிறியா? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை மாமா. 10 வருஷம் டிஃப்ரென்ஸ் இருக்கிறவங்கெல்லாம் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. நம்ம 2 பேருக்கும் வெறும் 5 வருஷம் தான். இல்லை என் மேலே நம்பிக்கை இல்லையா? பணக்கார வீட்டு பையன் ஏமாத்திடுவேன் பயமா அப்படின்னு கேட்குவாங்க. அப்போ நீங்கள் சேச்சே உங்களை நான் கண்ணை மூடி நம்புகிறேன் மாமா. அப்போது உனக்கு என்னடி பிரச்சனை என்னை லவ் பண்ணுறதுக்கு அப்படின்னு கேட்பாங்க. அப்போ நீங்கள் இதை பாருங்கள், ஏற்கனவே எங்கள் அப்பா லவ் பண்ணி அவங்களோட குடும்பம் பிரிஞ்சிருச்சு. இப்போது என்னால் நீங்கள் உங்கள் ஃபேமிலிக்கிட்டேருந்து தூரம் ஆகிறது வேணாமாம்மா, நீங்கள் லியாக்காவே கல்யாணம் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்வீங்க. தியாங்க்கு பயங்கரமாக கோவம் வந்துடும். இதை பாரு, உனக்கு லவ் பண்ணுறதுக்கு இஷ்டம் இல்லைன்னா இஷ்டம் இல்லைன்னு சொல்லு, அவ்வளோ கல்யாணம் பண்ணிக்கோ இவ்வளோ கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லி அங்கேருந்து அவங்க துணி எடுத்துகிட்டு மறுபடியும் பாத்ரூம்குள்ளே போய் டோரை தட்டுன்னு சாத்திக்குவாங்க. நீங்கள் ஃப்ளின்ச் ஆகிடுவீங்க. சாரி மாமா அப்படின்னு உங்களுக்கு நீங்களே சொல்லிக்குவீங்க. தேவங்க கேட்காத மாதிரி அங்கேருந்து கிளம்பிடுவீங்க. தேவங்க வந்துட்டு அன்னிலேருந்து உங்களை அவாய்ட் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டுக்குவாங்க. சரியாக பேச மாட்டாங்க. நீங்களே ஏதாவது கேட்டால் கூட ஒன் வேர்ட் ஆன்சர் தான் பண்ணிக்குவாங்க. அது உங்களுக்கு ரொம்ப ஹர்ட்டாக இருந்துக்கும். லியா வந்துட்டு இந்த சுச்சுவேஷனே ஒரு அட்வான்டேஜாக எடுத்துக்கிட்டு அடிக்கடி வீட்டுக்கு வர்றது, உங்கள் முன்னாடி வேணும்னு தேவங்க கூட ரொம்ப க்ளோஸாக இருக்கிற மாதிரி காட்டிக்கிறதெல்லாம் பண்ணிக்குவாங்க. ஒரு வழியாக தேவங்கும் அவங்க ஃபைனல் இயர் முடிச்சிருப்பாங்க. நாளைக்கு அவங்களுக்கு கிராஜுவேஷன் டே. ஸோ லியா வந்துட்டு மாமா ஷாப்பிங் கூட்டிகிட்டு போங்க மாமா, நாளைக்கு உங்கள் கிராஜுவேஷன் டேக்கு நான் நல்லா ஸ்டைலாக வரக்கூடாதா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ தேவங்க உங்களே பார்க்குவாங்க. நீங்களும் அங்கே தான் இருப்பீங்க, உங்கள் அத்தை மாமா கூட இருப்பாங்க. வேணும்னு உங்கள் முன்னாடி சரி நடு போகலாம், நீ நல்லா பியூட்டிஃபுல்லான ஒரு ட்ரெஸ் வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லுவாங்க தேவம். நீங்கள் வந்துட்டு அது எதுவுமே கண்டுக்காத மாதிரி ஹெட் டவுன் பண்ணின்னு உக்காந்துக்குவீங்க. உங்களுக்கு ஒரு மாதிரி ஹர்ட் ஆயினுக்கோ தேவங்க பண்ணுறது, பட் நீங்கள் ஹர்ட் ஆகாத மாதிரி காமிச்சுக்குவீங்க. அப்போ உங்கள் அத்தை தேவங் நீ ஷாப்பிங் போகிறதா இருந்தால் வயனை கூட கூட்டிகிட்டு போ, அவ்வளோ ஏதாவது வாங்கிட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்க. இவன் எதுக்காக ஷாப்பிங் பண்ணோம், இவன் இருக்கிற ட்ரெஸ்ஸை போட்டாலே போதும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நீங்கள் ஆமாம் ஆண்டி என்கிட்ட நிறைய ட்ரெஸ் இருக்குது, அதுலேயே ஏதாவது ஒன்று போட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்வீங்க. அப்போ உங்கள் அத்தை உங்களே ஒரு மாதிரி சேடாக பார்க்குவாங்க. உங்கள் கண்ணில் டியர்ஸ் இருக்கும். தேவங்க்கும் ஒரு மாதிரி ஹர்ட் ஆகிருக்கோ, பட் அவங்க கண்ட்ரோல் பண்ணிக்குவாங்க. இப்படி சொல்லி நீங்கள் அங்கேருந்து எழுந்திரிச்சி ரூமுக்கு போயிடுவீங்க. தேவங்கோ லியாவோ ஷாப்பிங் பண்ணுறதுக்காக வெளியே போயிடுவாங்க. அப்போ தேவங்களோட அம்மா தேவங்களோட அப்பாவை பார்த்துட்டு என்னங்க நடக்குது, இவங்க 2 பேருக்கு நடுவில் என்னமோ நடந்திருக்கு, என்னன்னு தெரியல, ஒருத்தருக்கு ஒருத்தர் முகம் பார்த்து பேசவே மாட்டேன்றாங்க, அவன் பேச்சுக்கு 300 தடவை கப் கேக்குன்னுவான், இப்போது வயனுன்னு சொல்கிறதுக்கு கூட அவனுக்கு கஷ்டமாக இருக்குது. இதை பாருமா, அவங்க 2 பேருக்கு நடுவில் என்ன பிரச்சனை இருந்தாலும் அவங்களே சால்வ் பண்ணிக்கிட்டோம், நம்ம நடுவில் போனால் அந்த பிரச்சனை பெருசுதான் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது தேவங்கோட அம்மா ஹெட் நோட் பண்ணிவிட்டு சைலண்ட் ஆகிடுவாங்க. இன்றைக்கி தேவங்கோட கிராஜுவேஷன் டே, கிராஜுவேஷன் செரமனி எல்லாம் முடிஞ்சிருக்கும். எல்லாமே வெளியே வந்துட்டு பிக்சர்ஸ் கிளிக் பண்ணிக்குவாங்க, ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே. நீங்கள் ரொம்ப நேரமாக தேவங்க்கு கங்க்ராட் சொல்லணுன்னு வெயிட் பண்ணிக்குவீங்க. பட் உங்களுக்கு டைமே கிடச்சிருந்துக்காது. ஏன்னா யாரானா ஒருத்தர் தேவாங்க சுற்றி இருந்தே இருந்திருப்பாங்க. அதுலேயும் லியா கேட்கவே வேணாம், தேவாங்கே ஒட்டி நின்றுக்குவாங்க. நீங்கள் அப்படியே போயிட்டு சீனியர் அப்படின்னு கூப்பிடுவீங்க. தேவாங்க திரும்பி பார்க்குவாங்க, கங்க்ராட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கையை நீட்டுவீங்க. பட் தேவாங் உங்களுக்கு கையை கொடுக்க மாட்டாங்க ஹேண்ட் ஷேக் பண்ணுறதுக்கு. அப்படியே தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுவாங்க. உங்களுக்கு ரொம்ப ஹர்ட் ஆகிடும். இதை உங்கள் அத்தை மாமா 2 பேரும் பார்த்துருப்பாங்க. பட் உங்கள் மாமா தான் எதுவுமே ரியாக்ட் பண்ணாதேன்னு சொல்லி உங்கள் அத்தையை சைலண்ட்டாக இருக்க வச்சுருக்குவாங்க. உங்கள் கண்ணிலேருந்து டியர்ஸ் வந்துகிட்டே இருக்கும். அப்போ சாரா வந்துட்டு உங்கள் ஷோல்டர் மேலே கை வச்சுட்டு ஏ வையன் அழாதடி அப்படின்வாங்க. ஏன்னா அவங்க பார்த்துருப்பாங்க. நீங்கள் உங்கள் டியர்ஸ் வைப் பண்ணிவிட்டு நடு சாரா நம்ம இங்கேருந்து கிளம்பலாம் அப்படின்னு சொல்வீங்க. ஏய் உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் இங்கே தான் இருக்காங்கடி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நீங்கள் திரும்பி பார்க்குவீங்க. பட் அவங்க எல்லாருமே பிக்சர்ஸ் எடுத்துன்னுக்குவாங்க. அப்போ நீங்கள் சாராவை பார்த்துட்டு அவங்க என் ஃபேமிலி கிடையாது, எனக்கு இருந்த இந்த ஒரே ஒரு ஃபேமிலி என் பாட்டி, அதை என்னை விட்டுட்டு போயிடுச்சு, இப்போ நான் ஒரு அனாதை சாரா அப்படின்னு சொல்வீங்க. அப்போ சாரா ஏய் ஏன்டி அப்படி சொல்கிற, உன் கூட நான் இருக்கேன், நான் இருக்கிற வரைக்கும் நீ அனாதைன்னெல்லாம் சொல்லாத அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் 2 பேரும் அங்கேருந்து கிளம்புறதுக்கு ரெடி ஆகும் போது உங்கள் அத்தை கூப்பிடுவாங்க, பையன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்கள் டியர்ஸ் எல்லாம் வைப் பண்ணிவிட்டு திரும்பி பார்க்குவீங்க. எங்கே கிளம்பிட்ட, நம்ம எல்லாருமே டின்னருக்கு போகலான்னு இருக்கோம், நீயும் வா அப்படின்வாங்க. அப்போ நீங்கள் இல்லை ஆண்டி எனக்கு உடம்பு சரியில்லை, நீங்களாம் போங்க அப்படின்னு சொல்வீங்க. அப்போ உங்கள் அத்தை உங்கள் ஃபோர்ஹெட்டெல்லாம் செக் பண்ணுவாங்க. ஃபீவர் எதுவுமே இல்லையே,
என்ன ஆச்சு உனக்கு அப்படின்னு கேட்குவாங்க. இல்லை ஆண்டி, ஃபீவர் எதுவும் இல்லை, ஆனால் எனக்கு ஒரு மாதிரி உடம்பு முடியல, நான் வீட்டுக்கு போய் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்வீங்க. சரி, நானும் உங்கள் கூட வந்துடுறேன், அவங்க வேணால் போய்க்கிட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நீங்கள் வேணாம் ஆண்டி, ப்ளீஸ், தேவாங் மாமாவோட ஸ்பெஷல் டே இன்னைக்கு, நீங்கள் அவங்க கூட போங்க, என்னால் உங்கள் ஃபேமிலி டைம் மிஸ் பண்ணாதீங்க அப்படின்வீங்க. அப்போ அவங்க, நீயும் எங்கள் ஃபேமிலி தான் வையன் அப்படின்வாங்க. தூரத்து சொந்தக்கார் பொண்ணு, நான் வரல ஆண்டி, என்ன ஃபோர்ஸ் பண்ணாதீங்க ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் அங்கேருந்து கிளம்பிடுவீங்க. தேவங்க வந்துட்டு உங்களையே பார்த்துன்னுக்குவாங்க தூரத்துலேருந்து. பட் அவங்க கேட்டுன்னு இருக்க மாட்டாங்க உங்கள் கான்வர்சேஷன், உங்கள் அத்தை கூட என்ன பேசுனீங்கன்னு. ஆனால் நீங்கள் அங்கேருந்து போகிறது பார்த்து அவங்களுக்கு கோவம் வந்துடும். உங்கள் அத்தை அவங்கக்கிட்ட போவாங்க. வையன் வரலையாம்மா அப்படின்னு கேட்குவாங்க. இல்லை, அவளுக்கு ஏதோ உடம்பு சரியில்லையா, அவள் வீட்டுக்கு போயிட்டா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ தேவம், என்ன உடம்பு சரியில்லையா, அவள் உடம்பு சரியில்லைனாலும் நம்ம டின்னருக்கு போகணுமா, நம்ம பேசாமல் டின்னர் கேன்சல் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ லியாவோட அப்பா, தேவாங், அந்த பொண்ணுக்காக உன் ஸ்பெஷல் டே எதுக்காக ஸ்பாயில் பண்ணிக்கிற, உன் ஃபேமிலிக்கு ஃபஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது கற்றுக்கோ அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ தேவாங், மாமா, அந்த பொண்ணு கூட எங்கள் ஃபேமிலி தான், இப்படியே டைமு ஸ்கிப்பாக இருக்கும், அவங்களெல்லாம் டின்னர் எல்லாம் முடிச்சுட்டு லேட்டாக தான் வீட்டுக்கு போயிருந்துருப்பாங்க, நீங்கள் ஃபுல்லாக அழுந்து சாப்பிட்டாம அப்படியே தூங்கிட்டுக்குவீங்க. ஆனி கூட நிறைய தடவை ஃபோர்ஸ் பண்ணியிருப்பாங்க, பட் நீங்கள் சாப்பிட்ருக்க மாட்டீங்க. அவங்கெல்லாம் வந்த உடனே ஆனி சொல்லியிருப்பாங்க, உங்கள் அத்தை உங்ககிட்ட பேசுறதுக்காக வருவாங்க, பட் நீங்கள் உள்ளேருந்து டோர் லாக் பண்ணிக்குவீங்க. இப்படியே டைம் டேஸ் ஸ்கிப் ஆகிக்கோ, நீங்கள் ரொம்ப சைலண்ட் ஆகிட்டுக்குவீங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் ரொம்ப சைலண்ட்டாக தான் இருந்தீங்க. தேவங்க வந்துட்டு சிஓ ஆகிட்டுக்குவாங்க, கம்பெனி ஜாயின் ஆகிட்டுக்குவாங்க. நீங்களும் உங்களோட 12th ஸ்டாண்டர்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிட்டுக்குவீங்க. இப்போது நீங்கள் டிகிரி ஃபஸ்ட் இயர் ஜாயின் ஆகணும். நான் தேவங்கோட பிஹேவியர் உங்ககிட்ட அப்படியே இருக்கும், ஒரு மாதிரி அவாய்ட் பண்ணிக்குவாங்க, ரொம்ப க்ளோஸெல்லாம் பேச மாட்டாங்க. ஆனால் உங்களுக்கு தெரியாமல் உங்களை அட்மையர் பண்ணிக்குவாங்க, நீங்கள் தூங்குனதுக்கு அப்புறமா வந்து உங்ககிட்ட பேசினுக்குவாங்க, அந்த மாதிரி பண்ணிக்குவாங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி ஒரு நாள் உங்கள் பெரியப்பாக்கு, அதாவது தேவங்களோட பெரிய மாமாவுக்கு தெரிய வந்துடும், நீங்கள் வந்து அவங்க தம்பி பொண்ணுன்னு சொல்லிட்டு பெரிய ஆர்கியூமெண்ட் நடந்திருக்கோம் வீட்டில். ஆனால் கடைசியில் உங்கள் அத்தை உங்களை தான் சூஸ் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா அவங்க தம்பிக்கு அவங்க சப்போர்ட்டிவாக இருந்திருக்கல, இப்போ அட்லீஸ்ட் அவங்க பொண்ணுக்காவது சப்போர்ட்டிவாக நிற்கலான்றதுனால உங்கள் சைடு எடுத்திருப்பாங்க உங்கள் அத்தை. அப்போது அவங்க அண்ணா உங்கள் அத்தைக்கிட்ட கூட ரிலேஷன்ஷிப் பிரேக் பண்ணிவிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டுக்குவாங்க. உங்களுக்கு ரொம்ப கில்ட் ஃபீலிங் ஆகிட்டுக்கோ, ஏன்னா உங்களால் அவங்க ஃபேமிலி பிரேக் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு. ஏன்னா நீங்கள் தேவங்க லவ் பண்ணுறது இல்லைன்னு சொல்லுந்தே இந்த விஷயத்துக்காக தான். இப்படியே டைம் ஸ்கிப் ஆகிருக்கோ, நீங்களும் ஃபஸ்ட் இயர் டிகிரி ஜாயின் ஆகிருப்பீங்க. இப்போ ஒரு நாள் உங்கள் அத்தை உங்கள் ரூமுக்கு வருவாங்க. பையன், உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நீங்கள் சொல்லுங்கள் ஆண்டி அப்படின்னு சொல்வீங்க. நான் உங்ககிட்ட ஒன்றே ஒன்று கேட்குவேன், பண்ணுறியா அப்படின்னு கேட்குவாங்க. அப்போ நீங்கள், ஆண்டி, நீங்கள் என்கிட்ட என்ன கேட்டாலும் நான் கண்ணை மூடிட்டு செய்வேன், என்னன்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்வீங்க. என் பையனை கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்வாங்க. நீங்கள் ஷாக் ஆகிடுவீங்க. ஆண்டி, என்ன சொல்கிறீங்க, ப்ளீஸ் வையன், அவன் உன்னை ரொம்ப லவ் பண்ணுறான், நீயும் அவனை லவ் பண்ணுற, எங்களுக்கு அதை பார்த்தாலே தெரியுது. ஆனால் இப்போல்லாம் எதுக்காக நீங்கள் 2 பேரும் விலகி விலகி போகிறீங்கன்னு தெரியல, அவனை கல்யாணம் பண்ணிவிட்டு எனக்கு மருமகளாக வந்துரு வையன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நீங்கள் யோசிக்காமல், ஆண்டி, நான் இந்த கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்வீங்க. உங்கள் அத்தை பயங்கர ஹாப்பி ஆகிடுவாங்க. இதை போய் தேவங்கிட்ட கூட சொல்லியிருப்பாங்க. பட் தேவங்க கன்வின்ஸ் ஆகிருக்க மாட்டாங்க. அவங்க உங்ககிட்ட பேசணும்னு சொல்லிட்டு உங்கள் ரூமுக்கு வந்திருப்பாங்க. இதை பார்வையன், நீ என்னை லவ் பண்ண முடியாது, என்னை கல்யாணம் பண்ணிக்க முடியாதுன்னு அன்றைக்கே கிளியராக சொல்லிட்டேன், இப்போ எதுக்காக ஒத்துக்கிட்டேன், அம்மா ஏதாவது ஃபோர்ஸ் பண்ணாங்களா, இல்லை உனக்கு இருக்கிற அந்த கில்ட் ஃபீலிங்கால் என்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஒத்துக்கிட்டியா அப்படின்னு கேட்பாங்க. அப்போ நீங்கள் ரெண்டுமே இல்லை அப்படின்னு சொல்வீங்க. அப்போ தேவங்க, பின் எதுக்காக என்னை கல்யாணம் பண்ணுறதுக்கு ஒத்துக்கிட்டு சொல்லு, ஏன்னா நான் உங்களை லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்வீங்க. தேவங்க அப்படியே ஷாக்காக உங்களே பார்த்துன்னுக்குவாங்க. என்ன சொன்னேன், ஆமாம் மாமா, நான் உங்களை லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்வீங்க. அப்போ தேவங்க உங்களை பிடிச்சி அப்படியே வாலுக்கு பின் பண்ணிவிட்டு, அப்போ எதுக்குடி நீ என்னை இவ்வளோ நாள் வெயிட் பண்ண வச்ச அப்படின்னு கேட்குவாங்க. அப்போ நீங்கள் ரீசனும் சொல்லியிருப்பீங்க. இப்படியே டைமும் ஸ்கிப்பாக இருக்கும். இன்றைக்கி ஃபைனலாக உங்கள் கல்யாணமும் முடிஞ்சிருக்கும். நீங்கள் தேவாங் ரூமில் இருக்கீங்க, ஃபுல்லு நர்வஸ்ஸு. தேவாங் உள்ளே வந்துட்டு டோர் லாக் பண்ணிவிட்டு உங்ககிட்ட வந்து உங்கள் பேக் ஹக் பண்ணுவாங்க. நீ எப்போ என் கூட என் ஒய்ஃபாக இருப்பேன்னு எவ்வளோ நாளாக வெயிட் பண்ணிருந்து தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் நெக் மேலெல்லாம் கிஸ் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுவாங்க. டீப்பாக கிஸ் பண்ணிக்குவாங்க. உங்கள் நெக் மேலெல்லாம் லவ் பைட்ஸ் கொடுத்துனுக்குவாங்க. அப்போ நீங்கள் சாஃப்டாக மார்ன் பண்ணிவிட்டு, மாமா, இன்றைக்கே நம்ம இதெல்லாம் பண்ணுமா அப்படின்னு கேட்குவீங்க. அப்போ தேயா, கண்டிப்பாக பண்ணும், என்னால் இதுக்கு மேலே கண்ட்ரோலெலாம் பண்ண முடியாது. ஏன்,
நீ கம்ஃபர்டபுளாக இல்லையா அப்படின்னு கேட்குவாங்க. அப்போ நீங்கள் கம்ஃபர்டபுள் இல்லைன்னு இல்லை மாமா, நான் ப்ரெக்னென்ட் ஆகிட்டா அப்படின்னு சொல்வீங்க. அப்போ தேயா ஏன்டி உனக்கு குழந்தை பெற்றுக்கிறதுக்கு இஷ்டம் இல்லையா அப்படின்னு கேட்பாங்க. இஷ்டம் இல்லைன்னு இல்லை மாமா, இப்போ தான் நான் டிகிரியை ஃபஸ்ட் இயர் ஜாயின் பண்ணியிருக்கேன். இப்போவே எனக்கு குழந்தை பிறந்துட்டா குழந்தையும் நல்லபடியாக பார்த்துக்க முடியாது, ஸ்டடீஸோ கண்டினியூ பண்ண முடியாது மாமா, அதனால தான். ஏய் சடன்னாக அப்படியெல்லாம் ப்ரெக்னென்ட் ஆகிட மாட்டேடி, அப்படி ஆனால் கூட நான் இருக்கேன், நான் உனக்கு சப்போர்ட் பண்ணுறேன், ப்ளீஸ் இப்போ என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல, இதுக்கு மேலே என்னை தடுக்காத வையன் அப்படின்னு சொல்லிவிட்டு உங்களை அவங்க பக்கம் திருப்பிட்டு உங்கள் லிப்ஸ் மேலே கிஸ் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கு ஸ்லோவாக பேஷனேட்டாக இருக்கும், போக போக ரொம்ப ரஃப் ஆகிடும், உங்களுக்கு ப்ரீத் பண்ணுறதுக்கு கூட கஷ்டமாக இருக்கும். பட் அந்த மனுஷன் விடுற மாதிரி இல்லை, உங்களை அப்படியே ப்ரைடல் ஸ்டைலில் தூக்கிட்டு போய் பெட் மேலே படுக்க வச்சுட்டு உங்கள் மேலே ஹோவர் ஆகிட்டு உங்களையே பார்த்து ஐ லவ் யூ வையன் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் அவங்கள பார்த்து ஸ்மைல் பண்ணுவீங்க ஒரு மாதிரி ஷையாக. அப்போ தேயும் என்னடி சிரிக்கிற, ஐ லவ் யூ டூ சொல்லு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நீங்கள் ஐ லவ் யூ டூ மாமா அப்படின்னு சொல்வீங்க. மறுபடியும் லிப்ஸ் மேலே கிஸ் பண்ணியிருப்பாங்க. அன்றைக்கி கம்ப்ளீட்டாக ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக இருப்பாங்க ரெண்டு பேரும். இப்படியே ரொமான்டிக்கான டைம் டே ஸ்கிப் ஆகிருக்கோம். உங்களுக்கு கல்யாணம் ஆகிட்டு 2-3 months ஆகிட்டுக்கும். நீங்களும் காலேஜுக்கு போயிருக்குவீங்க, தேயாங்க ஆஃபீஸ் போயிட்டு வந்துனுக்குவாங்க. இன்றைக்கி உங்களுக்கு ஹாலிடே, நீங்கள் உங்கள் அத்தை கூட லஞ்ச் சாப்பிட்டுனுக்குவீங்க. தேயாங்க உங்கள் மாமாவும் ஆஃபீஸ்க்கு போயிட்டுக்குவாங்க. கொஞ்ச நாளாக உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு உங்கள் அத்தை இன்றைக்கி உங்களுக்கு பிடிச்ச ஃபுட்டெல்லாம் செஞ்சுருப்பாங்க. ஆனால் நீங்கள் அது எதுவுமே சாப்பிட்றதுக்கு இஷ்டம் இல்லைன்னு சொல்லிடுவீங்க. உங்கள் அத்தை எதுக்குமா சரியாகவே சாப்பிட மாட்டேன்ற அப்படின்வாங்க. தெரியல அத்தை, கொஞ்ச நாளாக எனக்கு என்னமோ வியர்டாக ஃபீல் ஆகுது, எனக்கு பிடிக்கிறதெல்லாம் பிடிக்காம ஆயிடுச்சு, பிடிக்காததெல்லாம் பிடிக்குது அப்படின்னு சொல்வீங்க. அப்போது உங்கள் அத்தை உங்களே பார்த்து ஸ்மைல் பண்ணிவிட்டு இந்த மாதம் பீரியட்ஸ் ஆனியா அப்படின்னு கேட்குவாங்க. அப்போ நீங்கள் இல்லை இல்லை அத்தை இந்த மாதம் ஆகலை அப்படின்னு சொல்வீங்க. அப்போ உங்கள் அத்தை உங்களே பார்த்து ஸ்மைல் பண்ணிவிட்டு இரு ஒரு நிமிஷம் நான் வரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஆனி ஒரு ப்ரெக்னென்சி கிட் வாங்கின்னு வரியா அப்படின்வாங்க. அப்போ ஹானி ஷாக்காக தேவங்களோட அம்மாவே பார்க்குவாங்க. அப்போ தேவங்களோட அம்மா ஸ்மைல் பண்ணி ஹெட் நாட் பண்ணுவாங்க. அவங்களும் ஃபுல்லாக ஹாப்பி ஆகிடுவாங்க, ப்ரெக்னென்சி கிட் வாங்கிட்டு வந்து தருவாங்க. இப்போ நீங்கள் உங்கள் மாமியார் ஹானி 3 பேரும் உங்கள் ரூமில் இருக்கீங்க, அதாவது தேவங்களோட ரூமில். நீங்கள் வாஷ்ரூமில் டெஸ்ட் பண்ணியிருக்குவீங்க. உங்களுக்கு கை காலெல்லாம் ஃபுல்லாக ஷிவர் ஆகிருக்கும். உங்களுக்கு ப்ரெக்னென்ட் ஆகிறதுக்கு இஷ்டம் இல்லைன்னு இல்லை, உங்கள் ஸ்டடீஸ் டிஸ்கண்டினியூ ஆகிடும், குழந்தை பற்றி கான்சென்ட்ரேட் பண்ண முடியாதுன்ற பயத்தால் இப்படி நர்வஸாக இருப்பீங்க. நீங்கள் பயந்த மாதிரியே ப்ரெக்னென்சி டெஸ்ட்டு பாசிட்டிவ் ரிசல்ட் வந்துடும். உங்களுக்கு ஒரு மாதிரி மிக்ஸ்ட் எமோஷன், ரொம்ப ஹாப்பியாக இருப்பீங்க, உங்கள் கண்ணில் ஹாப்பி டியர்ஸு, உங்களுக்கே தெரியாமல் உங்கள் கை உங்கள் ஸ்டொமக் மேலே இருக்கும். எல்லாருமே ஹாப்பி. இதை நீங்கள் தேயாங்க உங்கள் மாமாவும் வீட்டுக்கு வந்தப்போ சொல்லியிருப்பீங்க. தேயாங்க அந்த நியூஸ் கேட்ட உடனே கண்ணில் ஹாப்பி டியர்ஸ் வந்துடும் அவங்களுக்கு. நீங்கள் கொஞ்சம் தேயாங்கிட்ட கோவமாக இருக்கிற மாதிரி ஆக்ட் பண்ணியிருப்பீங்க. டைமும் ஸ்கிப்பாக இருக்கும். உங்களை வீட்டில் எல்லாருமே ரொம்ப நல்லா பார்த்து நின்றுக்குவாங்க. உங்கள் டெலிவரி டியூ டேட் வரத்துக்கு முன்னாடியே உங்கள் ஃபஸ்ட் இயர் டிகிரி முடிச்சிட்டுக்குவீங்க. அதுக்கப்புறமா உங்களுக்கு டெலிவரியும் ஆயிருக்கும். ஒரு க்யூட்டான கேர்ள் பேபி பிறந்திருப்பாங்க. தேயாங் எந்தும் கையிலேயே பிடிக்க முடியாது, அவ்வளோ ஹாப்பி. டெலிவரி ஆகிட்ட பிறகு கூட தேயாங் உங்கள் அத்தை மாமாலாம் உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்திருப்பாங்க. நீங்கள் படிக்கும் போது குழந்தைய பார்த்துக்கிறதாகட்டும் எல்லாமே தேயாங் பண்ணியிருப்பாங்க. பாப்பாவுக்கு இப்போ 2 years டே சக்ஸஸ்ஃபுல்லாக நீங்கள் டிகிரியும் முடிச்சிருப்பீங்க. நாளைக்கு உங்களோட கிராஜுவேஷன் டே. டின்னரெல்லாம் முடிச்சுட்டு உங்கள் ரூமில் இருப்பீங்க. தேயாங் உள்ளே வருவாங்க. நீங்கள் உங்கள் கிளாசெட் கிட்டே என்னமோ தேடின்னுக்குவீங்க. தேயாங் வந்துட்டு உங்களை டக்குன்னு பேக்கப் பண்ணுவீங்க. சடனாக ஃப்ளின்ச் ஆவீங்க. பட் உங்களுக்கு தெரியும் உங்களை பேக்கப் பண்ணுறது இந்த மனுஷன் ஒண்டிதான்னு. தியா எங்கங்க அப்படின்னு கேட்குவீங்க. அப்போ அவங்க உங்கள் நெக்குக்குள்ளே அப்படியே ஸ்னகிள் பண்ணிவிட்டு அவள் பாட்டி தூக்கிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நீங்கள் ஏங்க அவள் சீக்கிரமாக தூங்க மாட்டாங்க, அத்தை மாமாவுக்கு தொந்தரவு பண்ணுவான், நான் அவளை தூக்கிட்டு வரேன் தள்ளுங்க அப்படின்னு சொல்வீங்க. அப்போ தேயாங்க உங்களை திருப்பிட்டு வாலுக்கு பின் பண்ணிவிட்டு உங்கள் லிப்ஸ் மேலே பெக் பண்ணிவிட்டு உங்கள் கண்ணியை பார்த்துட்டு இன்றைக்கி ஒரு நாள் தூங்கிட்டு விட அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நீங்கள் இதை பாருங்கள், நீங்கள் என்ன பிளான் பண்ணுறீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும், ஆனால் இன்றைக்கி முடியவே முடியாது, நாளைக்கு என்னோடய கிராஜுவேஷன் டே அப்படின்னு சொல்வீங்க. கிராஜுவேஷன் டேன்னா புருஷனை பார்த்துக்கக்கூடாதுன்னு ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்குவாங்க. புருஷனை பார்த்துக்கலாம், ஆனால் ஏன் புருஷன் எப்படின்னா ஸ்டார்ட் பண்ணால் ஸ்டாப் பண்ணுற பேச்சே எடுக்கிறதில்ல. அப்புறமா நாளைக்கு என் கிராஜுவேஷன் டேக்கு நான் வீல் சேரில் போகணும் அப்படின்னு சொல்வீங்க. அப்போ தேயம் இல்லடி இன்றைக்கி உங்ககிட்ட நான் ஜென்டலாக நடந்துக்கிறேன், ஒரே ஒரு தடவைக்கு ஸ்டாப் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நீங்கள் உங்களை நான் நம்பவே மாட்டேன், இன்றைக்கி வேணாங்க ப்ளீஸ், அதுவும் இல்லாமல் நான் என் ட்ரெஸ்ஸை செலக்ட் பண்ணணும்,
நாளைக்கு எது போடுறது, வாங்க எனக்கு ட்ரெஸ் செலக்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கையை பிடிச்சிட்டு கிளாசெட் கிட்டே கூட்டிகிட்டு போவீங்க. அவங்க மறுபடியும் உங்களை பேக்கப் பண்ணிவிட்டு உங்கள் நெக்கை கிஸ் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிக்குவாங்க. நீங்கள் மாமா ப்ளீஸ் மாமா பாருங்கள் எந்த ட்ரெஸ்ஸுன்னு அப்படின்னு சொல்வீங்க. அப்போ நீ ட்ரெஸ்ஸு எல்லாமே எந்த அழகாக தெரிவேடி அப்படின்னு சொல்லுவாங்க. சீ மாமா ப்ளீஸ் கொஞ்சம் சீரியஸாக சொல்லுங்கள், நாளைக்கு எந்த ட்ரெஸ் போடுறதுன்னு நான் கேட்குறேன், நீ என்ன மாமா அப்படின்னு சொல்கிறீங்க. சரி சரி அந்த பெட்டுக்குள்ளே ஒரு பேக் இருக்குது எடுத்துன்னு வா அப்படின்வாங்க. அப்போ நீங்கள் தேவங்கே பார்த்துட்டு என்ன பேக் அப்படின்னு கேட்பீங்க. போய் எடுத்துகிட்டு வான்னு சொன்னேன் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நீங்கள் குடுகுடுன்னு ஓடி போவீங்க. அப்போ தேவங்க உங்களையே பார்த்து ஸ்மைல் பண்ணிவிட்டு இவ்வளோ இன்னும் குழந்த மாதிரி இருக்கா, இவளுக்கு ஒரு குழந்தையா அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் ஒரு பியூட்டிஃபுல்லான சாரீ இருக்கும். மாமா சாரீ சூப்பராக இருக்குது எனக்கா அப்படின்னு கேட்பீங்க. அப்போ இல்லை என் கேர்ள் ஃப்ரெண்ட் ஒருத்தி இருக்கா அவளுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நீங்கள் பவுட் பண்ணி தேவங்கே பார்ப்பீங்க. அப்போ பின்ன என்னடி கேள்வி கேட்குற, உனக்கு வாங்காமல் நான் இனி யாருக்கு வாங்கட்டும், அதுவும் இல்லாமல் நாளைக்கு என் பொண்டாட்டியோட கிராஜுவேஷன் செரமனி, அவள் சிம்பிளாக இருக்கிற ட்ரெஸ் போட்டுன்னு போன நல்லாவா இருக்கோ அப்படின்னு சொல்லுவாங்க. ஓடி போய் தேவங்க ஹக் பண்ணிவிட்டு தேங்க்யூ மாமா, தேங்க்யூ வெரி மச் அப்படின்னு சொல்வீங்க. அப்போ தேவங்க உங்கள் ஃபோர்ஹெட் மேலே கிஸ் பண்ணிவிட்டு எனக்கு தேங்க்ஸ் எல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை ப்ரைடல் ஸ்டைலில் தூக்குவாங்க. உடனே நீங்கள் ரொம்ப கெஞ்சிருப்பீங்க, மாமா வேணாம் மாமா அப்படின்னு சொல்லிட்டு. பட் இந்த மனுஷன் கேட்குற மாதிரி இல்லை, எல்லாத்தையும் முடிச்சிருப்பார். டைம் ஸ்கிப்பாக இருக்கும். நெக்ஸ்ட் டே கிராஜுவேஷன் செரமனி நடந்துன்னுக்கோ, உங்கள் பேர் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. நீங்கள் ஸ்டேஜ் மேலே நடந்துன்னு போயிருக்குவீங்க. அப்போது உங்கள் பொண்ணு க்யூட்டாக மம்மா அப்படின்னு ஜோராக கத்துவாங்க. எல்லாருமே அந்த ஆடிட்டோரியமில் ஓன்ற மாதிரி பார்த்துட்டுக்குவாங்க. நீங்கள் திரும்பி பார்த்துட்டு ஸ்மைல் பண்ணுவீங்க. உங்கள் அத்தை மாமா தேவங் லேப் மேலே தான் உங்கள் பொண்ணு உட்காந்து க்யூட்டாக கிளாப்ஸ் பண்ணிவிட்டு உங்களை மம்மான்னு கூப்பிட்டுக்குவாங்க. நீங்கள் உங்கள் பொண்ணுக்கு ஸ்டேஜ் மேலேருந்து ஃப்ளையிங் கிஸ் கொடுத்துட்டு நீங்கள் உங்கள் சர்டிஃபிகேட் வாங்குவீங்க. ஒரு வழியாக செரமனி முடிஞ்சிருக்கும். வெளியே போன உடனே உங்கள் பொண்ணை தூக்கி அவள் ஃபேஸ் மேலே ஃபுல்லாக கிஸ் பண்ணியிருப்பீங்க. அப்போ தேவங்க உங்கள் காது கிட்டே வந்துட்டு இப்போ உன் பொண்ணுக்கு எவ்வளோ வந்ததில் கிஸ் பண்ணு, ஆனால் நைட்டு உன் புருஷன் கேட்குறதெல்லாம் நீ பண்ணும் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் ஏங்க சும்மா இருங்க, யாராவது கேட்க போகிறாங்க அப்படின்னு சொல்வீங்க. உங்கள் அத்தை வந்துட்டு கங்க்ராச்சுலேஷன்ஸ் வையன் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் உங்கள் அத்தையை ஹக் பண்ணிவிட்டு உங்கள் கண்ணு ஃபுல்லாக டியர்ஸு. அத்தை எல்லாத்துக்குமே தேங்க்ஸ், என் கிராஜுவேஷன் டே அன்னைக்கு யாருமே இருக்க மாட்டாங்கன்னு நினச்சேன், ஆனால் எனக்கு இவ்வளோ பெரிய ஃபேமிலி இருக்கும்னு நான் நினச்சி கூட பார்க்கல. அதுலேயும் என் பொண்ணு என் கிராஜுவேஷன் டேக்கு வருவான்னு நான் நினச்சி கூட பார்க்கல அத்தை, ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்வீங்க. உங்கள் அத்தை உங்கள் ஃபோர்ஹெட் மேலே கிஸ் பண்ணிவிட்டு நான் தான் உனக்கு தேங்க்ஸ் சொல்லணும், மாதிரி ஒரு க்யூட்டான பேத்தி கொடுத்ததுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ என்ன ஆளுக்கு தேங்க்ஸ் சொல்லின்னுக்கிறீங்க, ஆக்சுவலி டீயா வர்றதுக்கு ரீசனே நான் அப்படின்வாங்க. அப்போ நீங்கள் தேவங்க எல்போவில் குத்திட்டு எங்க என்ன பேசுகிறீங்க அப்படின்னு சொல்வீங்க. அப்போ உங்கள் அத்தை ஸ்மைல் பண்ணிவிட்டு சரிப்பா தேங்க்யூ வெரி மச் அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாருமே ஸ்மைல் பண்ணிக்குவாங்க. அப்படியே இருந்ததுக்கப்புறமா அவங்களுக்கு யாருமே இல்லை, அவங்க ஒரு அனாதைன்னு அசியூம் பண்ணியிருந்தாங்க. ஃப்யூச்சரில் இந்த மாதிரி ஒரு பியூட்டிஃபுல்லான ஃபேமிலி கிடைக்கும்னு நம்ம வையன் நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், பாய், டேக் கேர். 자꾸 찾아 헤매이던